ஸ்டார்ட் பண்ணியாச்சுப்பா. அது பாட்டுக்கு ஓடட்டும். बॉलर नेम मिल रहा है अरुण अरुण ना बी अरुण बी 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 अरुण को ஓடுறாடே ஓடியாடு. ஓகே ரெடி பின்னாடி வா லைன்ல இருந்தே லைன்ல இருந்தே ஆடு
ஓவர் ஸ்கோர் ஓவர் ஸ்கோர் 41 5 தண்ணி வேணுமா சக்கு போட்டுட்டு கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு வந்துருங்க அவன் பக்கத்தில் கையில பிடிக்க முடியாது அதை வாங்கிக்கலாம் இங்கே வாங்கிட்டீங்களா அவர் புஷ்டன்னு போயிட்டே இருக்காரு என்ன இங்கே இருக்கு சார் எங்க போனோம் ஏன் சாப்பாடு பவுலர் நேம் என்ன ஓகே ஓகே 25 ஓவர் ஓடி இருக்கான்டா இன்னைக்கு அவனுக்கு ஏன் டயர்டானு சொல்ல தெரியாம கையை மட்டும் சரியான மாற்றம் தண்ணி எனக்கு போர் போக வேண்டிய போது அவங்க உருண்டு வந்து குச்சி கீழே குச்சி வந்து மறுபடியும் அதே மாதிரி போடுறேன்னா இங்க என்ன நீயே தானே போட்டுருக்க பிரியாணி கம்மியாக இருந்துச்சு இல்லை நான் அதுக்கிட்ட கேட்ட காரணம் என்னதுமே எவ்வளோ இருக்கு நான் இல்லைன்னு நான் அப்பயே நினைச்சிச்சு ரைட்டு அது ஆம்லேட் மாதிரி ஆம்லேட் கூட ஓகே தான் அது ரேட்டு குவாலிட்டி கம்மியாக அந்த ரேட்டு எல்லாரும் இது இல்லையா அந்த சைடில் யார் இருந்துச்சா சைடில் போட்டியா அந்த சைடில் மேலே படுற ஆட் நின்று கொஞ்சம் கீழே பால்ஸ் மோரே டூ மோரா 2 செகண்ட் அங்கே டூ மோர் ஓகே ஜம்ப் பண்ணா எஸ்ல போவான் ஓயா பேட்டிங் ना பாப்ல ஸ்டார்ட் போடுறான்னு சொன்னாரு போட்டான்
ஓடுறான்னு சொன்னாரு ஓட்டுவீங்கன்னு நினைச்சேன் வெளியே தள்ளி போட்டாச்சு நான் சொல்றேன் அது போட்டாச்சு டைம் மிஸ் பண்ணிட்டேன் கரெக்டாக உள்ள இது புதுசு கரெக்டாக இருந்துச்சு நான் நீங்கள் அடிக்கிற மாதிரி சொல்லிட்டேன் வெளியே போகும்போது அப்படி போடு அப்படின்னு ஸ்டார்டிங்கா ரெண்டு அங்க ஒரு பால் இங்க ஒரு பால் நிக்குது கடுப்பாவும் எனக்கு போர் அடிச்சது போய் தடுத்து ரீகால் அவன் போயிடுச்சா திடீர்னு நான் படுத்து பேட்டிங் போன ஓவர் காலம் அடிக்க போயிட்டான் அழகா மாட்டான் சாப்பிட்டேன் இந்த கடை ஏன் பவுலர்ண்ணே பவுலர்ண்ணே சிக்கன் ஆஃப் 120 அரோன் அரோன் சேம் பவுலர் நேத்து வாங்கிட்டேன் இல்லண்ணா ஸ்கோர்னா 49 யாருக்கு 49 ண்ணா அந்த கேசிடி பதிலா மோமடி கேஸ் அந்த நம்ம மாட்டிக்கிட்டேன் நானு இல்ல ஓடு ஓடு அது நாட்ட பாருங்க நல்ல ரெடி டேய் கால் பாரு கடைசியில் வந்து கிளம்பிட்டீங்கன்னா அந்த பக்கம் அன்னியன் பவுன்ஸ் இருக்கும் இந்த பக்கம் கிடச்சா அடிச்சுக்கோங்க பொறுமையாக இருங்க நீங்களே உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல தேவையெல்லாம் இல்லை உங்களுக்கு போனீங்கன்னா கடுப்பாய் போயிடுவாங்க பாய் டாக்டர் பாய் நல்லா இருக்கு நல்லா இருக்கு
அப்படியே நின்றோம் சாணியில் அடிச்ச மாதிரி பேட்டாடே Take your time. Catch it, catch it, man. என்னடா என்ன சவுண்ட் கேட்சே ஒரு பால் இருக்குதானே ஒரே நிமிஷம்டா ஆமா ஆமாடா அடிக்க வேண்டியதானே இந்த பால் கீழே வந்து கீழே உருண்டு போகணும் தாண்டி போகணும் அடிச்சிருந்தா தாண்டி இருக்கும் அப்படியே ஸ்லைஸ் பண்ணி அடிச்சிருந்தா பலாக அடிச்சிருந்தா டீப் பாயிண்ட்ல போடுறான் அதெல்லாம் அடிச்சிருக்கா பலாருன்னு அடிச்சிருந்தா தான் டிராவல் தண்ணி விடுறோம் அடிச்சிருந்தா அது Diba? மேல உடஞ்சிருக்கு ஃபுல்லா உடையில சோட சாய் விட்டு கூட பெருசா கிரவுண்ட் இல்ல பால் போவாது இந்த மாதிரி அட்டி நல்லா காட்டு அழகமா புடிச்சுட்டானே இருந்தா பார்த்தா கரெக்டா கீழே விட்டாங்க கை விட்டான் சொல்லிட்டு அவனே விட்டான் ரெண்டு கேட்டு விட்டானா போயிட்டு வருது மேட்டு மேல ஏறிட்டாரு ப்ரோ நீங்க அது மேட்டு மேல போயிட்டீங்க ப்ரோ அந்த முள்ளு கிட்ட போயிட்டாருங்க ப்ரோ அந்த முள்ளு செடி உள்ள போயிட்டு வந்துட்டீங்க பவுண்டரி ரியாஸே வா வா வா
முள்ளுச்செடி ப்ரோ, நீங்க முள்ளல போட்டா கூடாதுன்னு பாத்தீங்க பாருங்க. அங்கதான் முள்ளுச்செடிதான். அங்கதான். வந்துட்டு திருப்பி மறுபடியும் ஃபீல்ட பார்த்தாடு. பொறுமையா டைம் இருக்கு. பொறுமையா டைம் இருக்குடா. சாட்டாடே கபி லட்டடே யூஸ் பண்ற பைத்தியம். ஏய் பால் ரிமைனிங் 3 பால். இல்ல கையை தூக்குனாலும் கேட்ச் கிடையாது. பால் இன்னும் முன்னாடி வந்துட்டான். அதான் கையில தூக்குனா சிக்காது. அனுமானிக்க முடியல. இல்ல பால் முன்னாடி தான் வருதுன்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா பின்னாடி போயிடுச்சு. யாருமே கேட்ச் தாண்டா ட்ரை பண்ணுவாங்க. டேய் என்னன்னா 1 மணி நேரம் சாப்பிட்டுக்கிறீங்க ஒரு புக்கா. எறும்புலாம் வர வச்சுக்கிறீங்க. நான் கால் ஃபுல்லா எறும்புலாம். ஓடியாடே. பால் சிக்க மாட்டுது. ரெண்டாவது அந்த புழுதிக்குள்ள அதே குத்தி மண்ணுல மண்ணோட சேர்த்து அல்லணும் போல. முட்டி போட்டு தான் பிடிக்கணும். உடம்புல பட்டா தான் நிற்கும். ஆனால் பால் வந்துட்டு குத்துச்சாக்கு போகாது. அந்த விஷயத்தில் நம்ம இது கொஞ்சம் ஃபில்ட்ரு வந்து இது பண்ணிக்கலாம். பாம்பு வந்துச்சாங்க காலையில் இங்கே மலைனா பாம்பு வரும்ல வெக்கைங்கிறத விட எல்லாம் முள்ள வெட்டி அடைச்சு போட்டுருக்கேன். அதனால அப்படியே தண்ணி எடுத்துடா. இல்ல ஜில்னஸுக்கு இந்த இதுக்குள்ள வந்தா இதுதான் இடம். அது என்ன மொக்கையான இடம். இது கீழே வந்து விட்டா லாபம். ஜில்லுன்னு இருக்கா கொஞ்சம் வெயில் கம்மியா இருக்கும். காலையில் ஒரு ஆள் இருந்தா தேய்ச்சிருக்கான் பவுலிங். நீ இருக்கும்போது இருக்குடா பவுலிங் ஆள். எனக்கு கடைசியில் பரவாயில்ல கிடைக்கும்டா சாமி. டைம் இருக்குடா சாம். சோட்டே தண்ணி குடுறா. கொண்டு வாடா கோபி. நான் கோபினா தண்ணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருண்ணா. இன்னும் ஒன்று தண்ணி காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிருங்க அவர்கிட்ட. போச்சு. அவனுக்கு ஒன்றா 1/2 மணி நேரம் கிரவுண்டில் வந்து முட்டி போட மட்டும் சொல்லு. அவன் ஒரு கேன் தான். அவனுக்கு கேனுக்கு தான் பிடிச்சி கொண்டு வா. பிடிச்சி கொண்டு வந்துடுண்ணா. படுக்கணும் போல இருக்குண்ணா. 2 நாள் 5 மணி நேரமா தூங்கிட்டு தமிழா நேரம் பார்த்து விழுந்துருச்சுன்னா அவ்வளோ. டேய் கோபி மடார்னு வாடா. நெளிச்சிட்டு இருக்கிற தாகமா இருக்குது வா. அதுதான் நம்ம காலையில இவ்வளோ மாதிரி தான் பண்ணுவாரு. கோபி காலில் விழுகிறேன் வாங்க. ஒரு ஷார்ட்ஸோட வந்துட்டாரு. பேண்ட் தான் மடிச்சு. ஆமாம் நான் மடிச்சு விட்டுருக்கேன். இதுவே இன்னொரு பிரச்சனை இண்டிகண்டி சேஞ்சுனா. ஆமாண்ணா காலையில் அதாண்ணா பாதி கடுப்பு. அது லெஃப்ட் ரைட் வேற. ரெட்டு லைட்டு வர நான் 3 செகண்ட் இறங்கி மூச்சை வாங்கிட்டு விட்டேன் நான் எல்லாத்துக்கும் பில்டிங்கு. லெஃப்ட் ரைட்னாவே கடுப்பு. ஆனால் அதிகமாக வரல. நான் வர அவர் பார் ஓடியது நிக்கிறதுக்குள்ள பேட்டு கண்டுக்கிறாரு. என்ன பண்ணாரு? அவரு பேட்ல வாங்கிட்டாருனா இங்க அவனே அம்பையரே சொல்லிக்கிறான். அடுத்து ஒரு சின்ன பிரிட்ஜ் ரெடி பண்ணணும். இல்லைன்னா அந்த ஐஸ் டப்பா ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். ஓடிடுறா. என்னை பற்றி எப்படி பேசியிருக்காங்க.
ஓகே தண்ணி நிறைய குடிச்சாலும் ஓட முடியாது. ஏறுத்துறோம். குச்சாட் இன்னும் கொஞ்சம் இறங்கியதானா ஷாமுக்கு வந்து பால் கிடைச்சிருந்தா. இது ஒரு கிரவுண்டுன்னு இந்த கிரவுண்டையும் வாடகை எத்தனை 2 போஸ்ட் மரம் 1 போஸ்ட் மரம் தான் பரவாயில்ல. போஸ்ட் மரம் ஒரு பக்கம் இருந்தால் கூட கிரவுண்டை பொத்துன்னு கிடக்குறா. டென்னிஸ்க்குலாம் இதெல்லாம் எத்தனை சூடு அப்பா. இந்த மூலையெல்லாம் ரொம்ப பெருசு. ஆனால் அந்த பால் குதிச்சுனா ஓடிடும்ல. அந்த பால் குத்துச்சுனா ஓடும்லடா. தூக்கி அடிக்க மாட்டேன், முடியாதுடா. அதெல்லாம் அடிக்க முடியாது, படுத்துட்டு அடிக்கிறது. போகாதடா டென்னிஸ். அது பார்க்க ஹார்டாக இருக்கும். பேட்டில் அடித்தோம்னா டென்னிஸ் அந்த இதை தார்ப்பா எடுத்துட்டாங்க, அதில் போய் போட்டு இப்படியே படுத்துடலாம் மேலே. பேட் நோ பால் இல்லையா? அவன் எதுவும் கொடுக்கல. பாம்பு காலையில் இது எடுக்கல, பாம்பு உள்ள வரும். ஓகே யாசின், என் பேக்கில் ஓஆர்எஸ் இருக்கும். இங்கே இருக்கு பாரு, ஷோல்டர் பேக். வந்துச்சுன்னா கழுத்தை பிடிச்சிருந்தான். பிடிச்சிட்றேன், கொட்டையவே பிடிச்சிட்றேன். பிடிச்சி யாசின் வாங்கி வீட்டுக்குள்ளே போட்டு நாளை இங்கே தான் இருக்காங்க. தான் ஃபஸ்ட்டு பிடிக்கும். இப்போ என்னை உங்களுக்கு ஆடி என்னை பச்சை பாம்பா இருந்தால் பறந்து வந்து ஊற்றும்ல. கோபினா இருக்காது அதுக்கு. பச்சா பாளையத்துலயே போய் கட்டும் பச்சா பாம்பு. கிடைச்சதுன்னா எலும்பு தான் கிடைக்கும். என்ன விஷம் ஏன் எரிச்சு பேட்டிங்கா போய். அவன் என்னடா பண்ற? த்ரோ வீசுற மாதிரி அங்கேயே வீசிக்கிட்டான். வீச இந்த மாதிரி எடுத்து உள்ள வீஸ் போட 4 வீஸ்னா 4 தானே. பேட்டிங்கா போய். ரீசன்ட் அவர் மண்ணானே. நல்ல பேட்டிங். ஆனா பால் இன்னொருத்தன வீசுறப்ப அப்படியே போச்சு. நல்ல பேட்டிங், பால் போல. நல்ல பேட்டிங். இல்ல நல்ல ஷாட் இது. ஆனா என்ன காமெடினா நம்ம வேற கிரவுண்ட் போனா இந்த மாதிரி பால் என்கரேஜ் பண்ணியா கம்பெனில பண்ணி கொடுத்தா. ஆமாண்ணா. மில்டனா யார் நம்ம பேர் கூட இங்க சோட்டோன் போட்டு போலாமா? நம்ம டாக்டருக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. வேணுமா? ஏய் ரியாஸ், நெக்ஸ்ட் ஓவர் வெளிய வந்துரு. உனக்கு வேணுமாடா? இந்தா குடிச்சிட்டேன். இந்தா குடிச்சிட்டேன். அப்படியே சாந்து குடி. ரொம்ப பத்தில குமாரா ரொம்ப சுட போயிருக்காங்க. ஓகே சுடல, தப்பிச்சிட்டான். என்னது? ரம்பு அவனால கொன்னா என்ன தாயலி? அது அவனே அது உண்மைதான். எதுக்குடா இங்க அரசியல கொண்டாட மாட்டாங்க. இப்ப வர அரசியல் கிடையாது, இது வெளிநாடு. ஆமாடா டேய், யூடியூப்ல போறப்ப எங்க காப்பி ரைட்ஸ் வச்சுக்கானுங்கடா. கர்மா நல்லா இருப்பானுங்க. பேச டைலாக் எல்லாம் இப்ப யூடியூப்ல ஏதோ ஒரு வீடியோ போட்டாரு. அது ஏதோ பிரைவேட் வீடியோ வந்துருச்சு. அப்ப அதுக்கு அப்புறம் நான் போய் பார்க்கவே இல்ல. யூடியூப்ல நம்ம 10 பேரை தாண்டி வேற எவனும் பார்க்கவும் மாட்டேங்கிறான். நம்ம தான் பார்க்கறோம். அப்படி எல்லாம் கிடையாது. யார் சொன்னா? 70 பேர் பாத்துர்க்கீங்க போன மேட்ச் நம்மானது. அப்ப 70 பேர் சும்மா இருக்கானுங்க. நான் 65 பார்த்துட்டு வெளில போயிருப்பாங்கனா மிச்சம். அது எனக்கு அப்படிதான். ஃபுல் வீடியோ 1.5 மணி நேரம் எப்படிடா பார்க்க இப்போ முடியும்? நீயே உங்களோட மொபைல் நேரம் பாப்பா இல்ல. நான் பார்க்கவே இல்லையே. நான் இவன் விக்கெட்ட பார்த்தேன். இவன் விக்கெட்ட பார்த்தேன். அப்புறம் மலையோட அந்த நீங்க இத அனுப்புறத zoom பண்ணி பார்த்தேன். அது பாத்தீங்க கைய வச்சு கட்டிட்டு அது டேய் அவன் எப்படினே அவுட் தான்டா. ஏய் அடிச்சதுக்கு அப்புறம் தான பால் கை ஆமா பால் புடிச்சு கையில விட்டு கீழ தள்ளிட்டாங்க. பால்ல வடவே இல்லங்க. இங்க பாரு இப்படி வாங்கி பிடிங்கடா. பால் பட்டு வெளில இருந்து வாரிட்டு. ஏய் ஓடு ஓடு கேட்ச்ல நீ ஓடு. ஓடிக்க 2-2 அவரு ஓட மாட்டாரு. பால் இங்க வரா கையை க்ளோஸ் பண்ணி அடிக்கறாடா. பால் வந்து க்ளவ்ல பட்டு வெளியில விழுது. புடிச்சு அடிக்கல. அடிச்சிருவானா ஸ்டிக். அதுக்கு அப்புறம் க்ளவ்ல வந்து அடிக்கும். அடிச்சு போகும். அவன் ஸ்லோமோல தான் பார்த்தேன்டா. அட ஆமா அத சொல்ற. பால் அவன் புடிக்கலடா. கையில பட்டு உடுகுது. பால் புடிக்கவே இல்லங்கறேன். ரெண்டாவது பேட்ட வைக்காத காரணம் என்ன தெரியுமா? பால் வரதுக்கு முன்னாடி ஸ்டிக்க தள்ளிட்டான்றனால ஓடுங்க சேம் தான். நான் அப்படியே வந்து பேட்ட கீழ விழுந்தவே இல்ல. சாம அவர்தான் தெரிஞ்ச விஷயம் தானடா. யாசின் சாம 9 ரனுக்கு பொறுமையோட சொல்லு. இல்ல விட்டுருங்க அவங்க ஃப்ளோலே விட்டுருங்க. ஃப்ளோலே போட்டு நம்ம சொன்ன அவுட் ஆயிர நாய் தரமான லக் இருக்கு அவனுக்கு. வேற கிக் அடிச்சா எங்க அவனுக்கு விட்டு பிடிக்கவே மாட்டாரு. ஆடிங்கனே இருப்பேன் அப்படிமா. பாம்புல இருந்தாலே இப்ப புரியல. பாம்புல இருந்தாலே இல்ல நான் அது ஒரு அந்த டேவோட லக் இருக்கும். சுரேஷ் நேற்று பார்த்தீங்களா? ஸ்ரேயஸ் இருக்கா நேற்று எவ்வளோ மாசான ஸ்கோர் தெரியுமா? அது
இல்லடா டேய் இங்க தொடையில வாங்கலாம். அது ஒரே கேச்சர் தான். மேலடா தொடை. ஒரே கேச்சர் தான். 2 கருணாயிராவே. கருணாயிரம். அகாவலி 2 கேட்ச் மிஸ் பண்ணிட்டான். 2 ஈஸி கேட்ச்டா. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அடிச்சிருப்பான்டா. கேள்றா. சூர்யா வந்து அடிச்சு வேஸ்டால போகாதுடா. சாய் சுதர்சன் ஒரே அங்க பாருங்கடா ஒரே பிரகாஷ்டி போங்க கேப்டன். போனா ராஜனா மணி 1/2 மணி நேரம் டைம் போயிடும். ஆமா இருங்க அப்படியே ஓவர்ல அம்பையர் மாத்தறேன். சரி அம்பையர் மாத்தும். அவங்க சொல்ற மாதிரிலாம் மாத்த முடியாது. ஓவர் முடிவு மாத்திக்கலாம். ஓகே அவருக்கு தெரியலங்க. அவ்வளவுதான் ஒண்ணும் இல்லங்க. அவர் வாயில அம்பையர் சொல்லிருப்பாரு. பவுலர் கிட்ட சொல்லிருக்காரான்னு கேட்டுக்கோங்க ப்ரோ. ஏன்னா ஓகே ப்ரோ தெரியலன்னு சொல்லல, பவுலர்ட்ட சொல்லிருக்காரான்னு கேளுங்கன்னு தான் சொல்றோம். ஏன்டா நீ வேற அங்கமாக்காம நீ ஒரு வார்த்தை விடுற தெரியலன்னா அப்புறம் அதான் சொல்றாருண்ணா அங்கே கேளுங்கண்ணா. ஏங்க தெரியாமையாங்க இல்லங்க அவர் பவுலர்ட்ட சொல்லிருப்பாரு கேளுங்கன்றேன். ஓகே ப்ரோ சொல்ல மாட்டேன். நீ என்ன தெரியலங்கற வார்த்தை சொல்ற? தெரியல நான் எங்கடா சொல்றேன்? சொல்லிட்டடா. சரிங்க சரி. தெரியல அவனுக்கு தெரியலங்கறீங்க. இல்ல அவனுக்கு தெரியலன்னு எதை சொல்றேன்னா அந்த கையை காட்டி சொல்ல தெரியலன்னு சொல்ல வரேங்க நானு. வேணாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுடா. 3 more. டேய் மாறுங்க. அது டோர் எடுத்து மாறன்னு சொல்லிட்டேனே நான் தான். வெளிய வர சொல்லிட்டேன் அவன ஃபர்ஸ்ட். ஸ்டார்டிங்லயே. விடுங்க அவன் சாப்பாடு பசில ஏதாவது சொல்லி நல்லவங்களா இருக்குன்னு மறுபடியும் எங்களுக்கு எல்லாம் எல்பிட கொடுத்துறாங்க. அப்பயும் நோ இதுனே சொல்றேன். இது கொடுப்பேங்க இருங்க. நீங்க மேல தான் வாங்குன ப்ளம்லாம் வச்சுக்கங்களேன். ப்ளம்லாம் கொடுத்துறியா? ப்ளம்லாம் ஏமாத்த இப்படி கொடுக்க அதுக்கிட்டே. இப்படி கொடுக்க அதுக்கிட்டே. ப்ளம்லாம் இப்படி சிவா தெரியுமா ப்ளம்? இப்படி விக்கெட் கொடுக்க கூடாதானே? சிவா விட்டு நம்ம இல்ல. நீ இருந்தியா? அவனே மெசேஜ் அப்புறம் சிவா வந்திருந்தானா? இப்படி காலையில வந்துட்டானா? காலையில அது பால் மேலே வரல இங்க வாங்குறான். அண்ணா அவுட் ஆனாங்க. போடா. ஹிட்னா 6 நிமிஷம் இல்ல அதான் ஹிட்னா ஆடுறான். ரொம்ப வஸ்ட். என்ன யா சுத்து. இவருக்கு அது ஒண்ணுதான்டா பிரச்சனை. சொன்னாலும் கேட்காது. சிவா ஆடுறாங்களாமா. வீடியோ எப்படி பாப்பாரு பார்த்துட்டு பேசுவார். இல்லங்க அது வந்து அந்த கிரவுண்ட்ல ஸ்கோர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு பக்கம் கோபி. பேட்ரா பாய். இந்த மாதிரி ஆடு என்னத்த சொல்றது நானே. பேட் நிங்க பட்டுடா நடுவுல கீழ. வா சோட்டு வா. போங்க சோட்டு. சோட்டு டிஸ்கஸ் பண்ணி ஆமா சோட்டு. அதான் மஸ்ட். சாப்பிட்டீங்களா? கரெக்டா இருக்கல? ஆம்லெட் சாப்பிட்டியா? சோட்டு கலைக்கு. டேய் சோட்டு. சாப்பிட்டியா இல்லையா? அவர் கேமரா டென்ஷன் ஆயிட்டா. கேமராங்கிறதுனால அப்படியே ஒரு ஸ்டைல் பார்க்கணும். டேய் அவன் கூப்பிடுறா சாப்பிட சொல்றான். நான் நினைக்கிறேன். இல்ல அடுத்த ஓவர் போய்க்கோ. சொன்னோனே மாத்த 2 ஓவர் கழிச்சு. பேட பண்ண சொல்லி டேய் சாப்பிடுற டேய். ஓகே. டேய் சாப்பிடுற. சாம் ஜூஸ் அங்க இருக்கு. சாப்பிடு போ. அடா கூலிங் அவனே சிவா தமிழா கூலிங்கா கொண்டு வரோம். அப்பையிலே கொடுக்காம. அது எப்படிடா கூலிங்கா வச்சிருக்க முடியும்? வெளி பிரிட்ஜ் நீ வந்தவனே கொடுத்துருக்கணும்ல கூலிங்கா. டேய் காரில இந்த பக்கம் மறைச்சிட்டு சூடா இருக்காது. நீங்க தானே நான் ஆடிட்டு இருக்கீங்க நடுவுல. இங்கே உட்கார்றா கீழ உட்கார்றா. சிவா அவ்வளவுதான். 7 ஓவர். பியூர் அம்பையர் ஆயிடுவான் அப்போ. 7 ஓவர் கம்ப்ளீட்டா? 10 கம்ப்ளீட். 10க்கு 85. டேக் படிச்சிங்க. ப்ளம் தானே. சொன்னல நானே. ஏறுங்க ப்ளம் அது. சாம் அவுட் ஆகுது. நீ தொடங்கி. ஏய் எனக்கு சைடுல இதே ஒருத்தன் சைடுலடா வெளியிலன்னு சொன்னான். அத விடுங்கடா. அவன் வெளியில சொல்றான். நல்லா ரெடி மச்சான். காலி பண்ணிடுவான்டா. ஏய் அவன் கேட்டான்டா. அவன் என்ன கேக்குறான்? நீ வேற இது ஆட்டாதனா ஏதாவது ஒன்னு எனக்கு ஒன்னு அவனுக்கு. அப்படி கொண்டு வந்தா நான் குடிக்கிற கிளப்பி விட்டு கூட்டி வந்துருவார் போல வாம்ப. பாம்பு ஓட்டு போடு. மண்டை வேற பொத்து மாதிரி இருக்கு அவரு. உடம்புல ரத்தம் உள்ள ஒண்ணு ஆகாது. இறங்காது ஏதோ. ரசமே இறங்காது. பேட்டிங்கா பாருங்க. மிஸ்ஃபீல்ட் போல். அந்த கையிலே ஒரு மிஸ்ஃபீல்ட். உங்கற த்ரோட்டிங். சக்கரை கம்மியா பண்ணிட்டான்.
என்ன ஆரஞ்சு ஜூஸா? சக்கரை போடல சித்தர ஓஆர்எஸ் தான் ஆரஞ்சு ஃப்ளேவர். டேய் போனா நல்லா இருந்து இந்த வாரம் கொஞ்சம் சாப்பிட்டு டேங்க் குடிப்பேன் சக்கரையே போட மாட்டேன் கொட்டி 3 கிளாஸ் குடிச்சாலே போதும். என்ன ஓஆர்எஸ் என்ன சொல்ற ஓஆர்எஸ் தான் ஓஆர்எஸ் என்ன பேர் சொல்லிட்டு நானு. இல்லடா அதுக்கு கோயா லெமன் ஜூஸ் போட்டு கொண்டு வந்தாலே போதும் லெமன் ஜூஸ் போட்டு வந்து கொண்டு வந்தாலே போதும் அதுவே எனர்ஜி வெயிலுக்கு டேய் எஸ்கேக்கு கொஞ்சம் குண்டானா எப்பறப்பான அந்த மாதிரி கண்ட பவுலர் இல்ல நீ சத்தியம் அங்க ஒரு செகண்ட் பாரு வண்டியை பார்த்துட்டு பேர் பாரு நினைக்கிறேன் பேட்டிங்டா பாஸ். அவரு ஓட ஆனா மாட்டாரு. பால் நல்லாவே தேஞ்சு லாங்குவேஜ் பேசுவாங்க. ஓடல அவரு ஓட மாட்டாருல. அவர் இப்பதான் போயிருக்கறாப்ல 6 அடிக்கணும். இவன் உள்ள போனா என்னமோ லாங்குவேஜ் பேசுறான் நீ அடிச்சிட்டு. சாம். ஆமா. Yes, fuck you டூ. கேம் குள்ள போய்ட்டா ஓ அப்படிதான். அப்படி பேசுறாரோ இங்கிலீஷ் ஆமா கேம் குள்ள போய்ட்டா அப்படிதான். ஸ்டார்ட் பண்ணல. கேட்ச் அப் பண்ணல. ஏன்டா கொச்சி நல்ல ரைடா. ஏன்னா இப்படி திட்டுறாங்க. நல்ல ட்ரை என்ன அவரு இதுல இருக்காரு. பேட்ட வெயிட் பண்ணிட்டோம்ல. வீட்ல இவ்வளவு வேகமா போகுது. சொல்லுவாரு பாருங்க. நான் வீசுறேங்க பால் சீக்கிரம் போகுது. நான் வேகமா வீசிட்டேன். பால் அதுக்கு அப்புறம் தான் வருது அப்படிங்குவாரு. பால் போய் போக மாட்டேன். அந்த பொண்ணுல இருந்து வந்து புஷ்ஷர் மண்டையில போடும்போது நான் வாழ்றதுக்கு இருக்கேன் அப்படிங்க அப்புறம் நான் மாட்டேன் நீங்க பண்றத பார்த்தா அப்படிலாம் தெரியலையே. ஏன்டா என்னடா லாஜிக் நான் பாட்டுக்கு செவனேன்னு குடிச்சு இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு ஆட்டிட்டு இருக்கிறீங்க. அது உள்ள கல் வச்சிருக்காரு போறோம். ஆமா கல் வச்சிருக்காரு என்ன வைக்க முடியும்? கல் அங்கதான் இருக்கும். ஒளிச்சு வச்சிருக்காரு. அது மேலயே படுத்துருக்க நீ கல்லு மேலயே போயிட்டு. நான் சொன்னனே ஃபிளாட்டா இருக்கு இங்க பாரு. இங்க ஃபிளாட்டா இருக்கு. இங்க வந்து போட்டு படுறா. முதுகுல நல்லா டீ மாலையோ கோணி இருக்கு அங்கதான் படுத்துருக்கா போயிட்டு. அவன் சுகர் பேஷண்ட் நான் சக்கரை இல்லாம வச்சிருக்கேன் சக்கரை போடக்கூடாது. சக்கரை போடக்கூடாது. அப்படியே தண்ணி மட்டும் ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கணுமா? சுராணி தண்ணி புடிச்சு ரெடி ஆயிடும். இந்த yellow color orange color குர்ரா வந்து அது நான் இது வந்து உங்களுக்கு இனிப்பா இல்ல. இது இந்த டேங்க் இருக்குல்ல அது சக்கரையே போட வேணாம். டேங்க் இருக்குன்னா அது ஒரு பொடிதான் ஆரஞ்சு பொடிதான் ஆரஞ்சு பொடி 3 ஸ்பூன் போடாலே போதும். போட்டு ப்ரோ பவுலர் நேம் ப்ரோ. சக்கரை போட இனிப்பா இருக்கு. கிருஷ்ணகுமார் தானே ப்ரோ? ஒரே நிமிஷம் ப்ரோ 90 ப்ரோ. ப்ரோ 90 எவ்வளவு வருது? 11 கம்ப்ளீட். ப்ரோ 11க்கு 90 ப்ரோ 11க்கு 90 ஒன்னு கிட்ட 2 எல்டி நம்ம நல்லா இருக்கு. நம்ம எல்டிக்கு கொஞ்சம் இதாகணும் ஐயோட கிட்ட இப்பதான் இவனை லீடருக்கு மாற வச்சிட்டு இருக்கேன். கம்பெனி இருங்கடா டே. ஏன்டா பிரகாஷ்? இப்பதான் உன் லீடரா உன்னை ட்ரான்ஸ்ஃபார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹெல்மெட்டா? ஏய் ஹெல்மெட்டா நேரா என்ன ஜோடிட்டு கேக்கலாம்னு இருந்தடா. அப்படியே 5 ரன் நெருக்கி கொடுத்தானுங்க. ஒரு 5 ரன் கொடுத்தானே இவன் ரியாஸ். 5 ரன் கொடுத்தான். பை தானே? ஆமா டேய் ஒரு 5 கொடுத்து இல்லடா. அது எதுக்குடா ரியாஸ்? பையா லெக் பை ஓகே. பை சொல்லி இருப்பான் அவன். 5 ரன் அவனுக்கு 5 ரன் கொடுத்தியா நீ என்ன? 5 ரன் எதுக்கு கொடுத்தான் அவன்? வாய்ப்பே இல்ல. ஒயிட் ப்ளஸ் ப்ரோரா இருக்குமோ மூவ் போடலாம் அதெல்லாம். சிவாவே கொடுத்தா நோ பால். கொடுக்கலையாடா. லைட்டா பிரஷர் மாட்டுறா. மாற மாட்டானே. இது உனக்கு நாய் நிக்கறங்கறானே. நீ போய் சொல்லு. டேய் அவன சாப்பிட சொல்லு. சாப்பிடு பேட்டிங் அடுத்து 5 மணிக்குள்ள அவன் போயிடுவேங்கறான். தெரியலன்னு சொல்லிட்டாங்க. 5 மணிக்கு போயிடுவேங்கறான். ஆமா கோவத்துல டைம் பேட்டிங் கொடுப்பான் என்ன பண்ணு. பேட்னா என்ன ஒரு நோ பால் எங்கடா கம்பத்துல நாட் பால். என்ன பால் டெட் பால். எது வயர்லயா போஸ்ட் மார்க்லயா? போஸ்ட் என்னடா இது கரெக்ட்டா அடிக்கிற இடத்துல வச்சிருக்காங்க. ஏய் அங்க வந்து நம்மள அடிக்குறாங்க பாத்து. இங்க போஸ்ட்ல 4-5 பால் போடுது. 2 பால் விட்டு பிரகாஷே 2 பால். எனக்கே 2 பால் ஒரு கடுப்பு மேல ஒரு போர் அங்க ஒரு போர். ஷாட். உங்க பாரு இப்படி திருக்கிட்டு போகுதுன்னு. அதான் இப்போ ஆனா கண்ணுக்கு தெரியும் போயிடும். ஷாட்ட பாத்தீங்களா? அதுக்கு வெளாசிட்டு இருக்காரு. இப்படி விட்டு. அவன் எப்படியாவது போ அப்படிங்கிறான். அது போக மாட்டேங்குது. உருட்டி ஆடுறது கொஞ்சம் ரிஸ்க் தான். உருட்டியெல்லாம் ஆட முடியாது. தேட்டி அதுக்குள்ள இருக்கானுங்க பாருங்களா. எங்கே நிற்கிறானுங்க. அந்த வெளியே போகுதுல்ல
அது ஸ்லைஸ்லாம் பண்ணி விடலாம் இது பண்ணாதடா. இல்ல போ 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 கேப்டா போ போ. அதுக்கு மட்டும் அழகா கேப்ல விடுது. பேட்டா போய் பவுண்டரிடா டேய் பேட்டா டேய் இங்க பாக்காத நீ ஆடிட்டாரு. அவன் கேமரால பாத்துட்டு இருக்கான் கேமரால சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. கேமரால பாரு செல்லம் ஏய் நல்லா விளையாடுற முண்டா. என்னடா வெடிக்க. அவனை இது பண்ண சொல்லு. செல்லம் நீ கேமரால பாரு செல்லம் இவ்வளோ லாங் நிற்க கூடாது, ரொம்ப லாங் இருக்கலாம். ரேர் பால் தான் இந்த மாதிரி போறதெல்லாம். அதனால கொஞ்சம் முன்னாடியே இவர் வேற ஜூம் பண்ணிக்கு வேற என்ன ஸ்கோர் போட விடாம. ஏன் இப்படி இந்த பாத்துக்கோ. அடியில விட்டு தூக்குடா சைடு. அதான் ஸ்விம்மிங் பூலா இருந்தா தூக்கிடலாம். நீ எங்க புடிச்ச ஓடி ஓடி எப்பனா கோயிலுக்கு போறீங்க? அடுத்து 2 வாரம் கழிச்சு சரியான கூட்டம். திருப்பதி போறேன். அட வீட்ல இதா இருக்காப்ல. மேட்ச் வர மாட்டீங்களா போ? ஏது நான் வீக் டேஸ் தான் போறேன். இவரும் டெலிவாச்சே. எல்லாரும் சனி ஞாயிறு தான் போவாங்க. நம்ம மேல வீக் டே நோ அங்க சரியான கூட்டம் பா. ஓவர் மே மாசம் ஓய் காசை கொட்டுங்க திருப்பதியா அங்க போய் போறீங்க? எங்க இங்கே கரூர் பக்கத்துல ஏதோ கோயிலுக்கு போறீங்க? நான் எங்கடா கரூர் சொன்னேன். கோபின போய் காசை கொட்றிய கொட்ட போற வாங்க போறோம் போய் சாமி கும்பிடுங்க அவ்வளவுதான். நான் எப்பயும் அவ்வளவுதான். ப்ரோ 96 12 கம்ப்ளீட். ஏய் தண்ணி 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 எனர்ஜி 12 நான் தண்ணி கொண்டு போ. ஏய் ப்ரோ 11 தான் சொன்னோம். வாடா சாப்பிடுற பேட்டிங் பிடிக்கணும். என்னடா வா சாப்பிடு பேட்டிங் பிடிக்கணும். ஆசை மாறுது. அப்படியே அம்சுடு சிவா அம்சுடு. இந்தா வா வா நீ வா. ஏய் சாப்பிடு வாடா. டேய் டேய் வாடா பேட் கட்டறா வாடா. டாடா காமிச்சிட்டீங்களா எனக்கு? ஏய் அத கொடுத்து வாங்கிட்டு வா. அப்படியே அதையும் வாங்கிட்டு வந்துரு ஜக்க. இல்ல அது எல்லாத்துக்கும் இதாகும். அட அம்பேர் சொல்லிட்டேன். இன்னைக்கு காலைல விளையாடுறப்போ ஒருத்தன் கூட இது பண்ணலனால சூப்பரா போயிட்டு தெரியுமா? ஒரு அது அப்பீல் வந்து எப்படி தெரியுமாடா? ஜெனுவனா இருந்தானா கேட்கவே செஞ்சானுங்க. டீசென்ட்டா இருந்துச்சு. ஒண்ணுமே இல்லாம டீசென்ட்டா போச்சு. கேம் நல்லா முடிஞ்சது. அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. நல்லா இருக்குறவங்க என்ன நமக்கு ரெண்டு கொஞ்சம் ஷாட். அது எப்படினா எனக்கு காலையில இவன் சொன்னாரு 3 ஒரு லெஃப்ட் ஆர்ம் வந்து அவுட் ஆயிட்டாரா, இன்னும் 2 இருக்காங்கன்னு சொன்னாரு. அவர் சொல்றது இன்னும் பேட்ஸ்மேன் இருக்காங்களான்னு கேட்டதுக்கு லெஃப்ட் ஆர்ம் 2 பேட்ஸ்மேன் இருக்காது, எடுக்கிறதுக்கு எங்களுக்கு பவுலர் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அவங்க ஜெயிச்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க. இவர் வாயை கொடுத்து வாங்கிட்டாரு. ஐயோ எனக்கு புரியலடா அப்படிங்கிற மாதிரி அவர் அப்பதான் இவன் எடுத்தான். அப்ப அவங்க வந்து இன்னும் வச்சிருக்க அப்படின்னா ஏன்டா அவங்க ஒன்று சொல்றப்ப நம்ம சொல்லத்தான் செய்வோம். நம்ம அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தோம்ல லெஃப்ட் ஆர்ம் இருக்கா லெஃப்ட் ஆர்ம். ஏ விக்கெட் அப்பதான் எடுத்தாங்க. சிரிப்பை போட்டாரு அந்த ஒரு விக்கெட்டுக்கு அடுத்து. அந்த சிரிப்போட அவர் மேட்ச் முடிஞ்சிடும். கியூட்டா இருந்துச்சா? ஸ்மைல் கியூட்டா இருக்கு அப்படி. ஆப்பனோட வெறியத்துல ஸ்மைல் பார்க்கலாம்டா. எருமை மாடை பார்க்க முடியும் அவுட். ஏய் அத கிஸ்கோ ஆம்லெட் சபே அந்த 50 எடுக்கறத அடிக்கிற வீடியோ எடுக்கறது. ஆனா அவன் இப்ப இல்ல ஸ்ட்ரைக். ஓ 49 ரன் வந்துட்டானா? ஓகே ஓகே அதுதான் கேமரால ஒரு ஜூம் போட்டுருங்க. அதுக்கு தான் நிக்கிறேன். ஆனா என்னக்கா அடிச்சான் சித்து ஸ்ட்ரைட் ட்ரை கொடுத்தான் வாங்குவான். சித்து ஸ்ட்ரைட் ட்ரை ஸ்டம்போட பொளந்துட்டு போட்டு அவங்களுன்ட்டு ஒரு போகல 4 ஸ்டம்பில் போட்டு நின்றுச்சு. அவர் லெக்ல ஒரு ஆளை நிப்பாட்டி இருந்தாலே ஜெயிச்சிருக்கலாம். யாரு சித்து தானே? நான் சொல்றேன். அவர் கான்ஃபிடன்ஸ் 4 அந்த ஒரு இல்லடா 4 கிட்ட அவர் விட்டாரு. அவன் சர்க்குலுக்குள்ளே நிக்கிறான். அதே டபுள்ஸ் வாங்கி விட்டாரு. ஒண்ணுமே பண்ண பிச்சுக்கு அவன் நீ ஒரு பால் லெக் சைடுல விழுந்துருக்கு. ஆனா இன்னைக்கு எல்லாரும் பவுலிங் வைஸ் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் கம்ஃபர்ட்டபிளா தான் பால் போட்டது. தப்பல சூப்பரா போறான்டா. சுதா ஆமா ஆமா பார்த்தேன் நான் 14. ஐயோ சுதா சாமி அந்த ஒரு 4 வந்து யாரு ஏதோ தலைவன் புடிச்சிட்டான்னு நினைக்கிறப்ப ஒரு காப்ல போய் ரியாஸ் 2 விட்டா அப்படி. ரியாஸ் ஒண்ணு தான் அவனோட. அது ஃபயாஸோட ஓவர். ஒன்னு அது புடிச்சிட்டான்டா. சோட்டோடது ஒன்னு. ஷாட் ஓடுதா? தமிழ் சோட்டு ஒன்னு விட்டானே நீ பின்னாடி பந்துச்சுல ஆஃப் சைடு. பிரணேஷா ஜோட்டுவா. பிரணேஷ் விட்டது நீ பின்னாடி. நான் நின்னுட்ட ரெஸ்ட்ல நின்னுட்டு இருக்கேன். அதுக்கு பால் தடுத்துட்டு ஓடிட்டு இருக்கேன். நானே பிரேக்ல வெளிய வந்திருக்கேன் தம்படிக்க. ரெஸ்ட்னா லைக் அவன் புடிச்சிடுவானே ஸ்டார்டிங் ஒரு நம்பிக்கை இல்ல. யார் மேல நம்பிக்கை? பிரணேஷ் மேல. என்ன வந்த அவன் பக்கத்துல பிரணேஷ் எதிர்பார்க்காத நேரம் பிடிக்கிறான். பிடிக்கல. அது கால்ல வாங்கணும். சொல்லிரும் வாங்கணும். கவர்ஸ் நின்னான்டா. சொர்றான் அடிடா காலோட. செம்ம அடி வாங்க. ஒரு ப்ரெஷர்லயே இருக்கு. 3 திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டான்டா.
கேட்டால் வாந்தி வருதுங்கிறான், மயக்கம் வருதுங்கிறான். அதெல்லாம் வயசு பையனா 25 நின்று அப்படி தாண்டா தம்பி அதுக்கு இருக்கும். காரணம் வேற நினைக்கிறேன். பாத்ரூம் அதெல்லாம் வயசு பையனா வாந்தி வருது கொலாய் வருதுன்ட்டு ஓவரில் ஃபீல்டிங் வெயிலில் நின்றுருக்காப்புல தலைவன். திட்டி நீ வாங்கிக்கிட்டே இருந்தா அங்கே போ இங்கே போ கொஞ்சம் மாற்றினா நாங்கெல்லாம் ஒரு நாள் கனெக்ட் ஆகுது வேற லெவலுங்க. சாட்ரா பாய் சாட்ரா பாய் ஸ்லீப்லாம் கனெக்ட் ஆகுது நல்லா ஆட்டம்டா. இவர் வந்து ஏங்க நான் அப்படி படுத்து விளாண்டாங்க பாத்தீங்களா அப்படின்னு போயிடுறான். சாப்பிட்ட பார்த்தீங்கன்னா அப்படி அப்படியெல்லாம் சொல்ல மாட்டான்டா. அப்படி சொல்ல மாட்டான். எப்படி தெரியுமா, இந்த பாலுக்கு இப்படி ஆடணுங்க, அந்த பாலுக்கு அப்படி ஆடணும் சொல்லி கொடுப்பாரு எனக்கு தெரிஞ்சு. அதுதான் சொல்லுவான். பிரகாஷ் அவன் ஆடினதை பத்தி சொல்ல மாட்டான், அடுத்தவங்க இப்படி ஆடணும்னு சொல்லி தருவான். எல்லாம் இப்போ அதோட இன்னொரு பிரச்சனை பண்ணுவார்னா, எல்லாத்துக்கும் காரணம் இந்த பேட் செதுக்கிட்டு வந்ததுனால தாங்க நல்லா படுக்க முடியுங்க, நல்லா வீசலாங்க அப்படிம்பாரு. கோபி கேட்டார் இல்லைங்க 50, அதனால தாங்க. நான் எப்படா கேட்டேன். இவரு இது பண்ணணும். போட முடியல இதுல வேற. இல்ல அதான் சொன்னேன், இவனுக்கு கரெக்டாக இந்த மாதிரி தான் ஆடும். இவன் மனம் இன்னைக்கு நல்லா பாடும். கழட்டி போட்டு தூங்க முடியல. முதக்காரங்க வேற வந்திருக்காங்களா? பேட்டிங்கா போய். நைஸ்யா எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு முன்னாடி அடிச்சிருவான். அடிச்சுட்டு போறாரு. எவ்வளோ இருக்கு? இல்ல இந்த இது நல்லா பண்றான். அவர் அறியாமே ஸ்வீட் வர்றாரு. நிறைய இருக்குடா சாமி. அது தாங்க அப்படியே இருக்கு அந்த பக்கம் அப்படியே கண்ணு வைக்கணும். மழை நோண்டிதான் சார்ஜர் இருக்குல்லடா. அதனால தான் இப்படியா இருக்கு. கேஸ் போட்டு ப்ரோ என்ன ஜாலியாக உட்காந்துட்டீங்க. நிறைய தானே போனா உட்கார்றது தானே. பாட்டுலாம் குட்டி போட்டுச்சுன்னா வந்து கொண்டு போய் கட்டுவாங்க. ஆமா ஆமா, அது இங்க வைக்க இப்படி இந்த ஊர்ல போய் அப்படியே வைக்க மாட்டாங்க. நம்ம ஊர் சைடு தான் அப்படி வைப்பாங்க. இதான் டாஸ் தானா? பால் மிஸ். அது என்ன ஃபுல்லா ப்ரோ ஆடு ப்ரோ, கான்ஃபிடன்ட்டா ஆடலாம், நல்லா போயிட்டு இருக்கு. அவ்வளோ ஹைட்டா அடிச்சிருக்காங்க. பொறுமையா ஆடுங்க, ரெண்டு வந்துருச்சு. நல்லா ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்ணி அங்கங்க கேப் போட்டுருப்பாங்க, விறகு போட்டுருப்பாங்க. மலையா என்னன்னா ஓட்டு போடலையா? போட்டாங்க ஐயா காணோம். இல்ல ஓடிக்கலாம். என் நம்பர் சொல்றா. 2809. லாஸ்ட் கூட உனக்கு ஆண்ட்ராய்டு தெரியாது. இல்ல சாம் பேட்டிங் வேணா. சும்மா போலாம். வாடா டேய் பாய், நல்லா இருக்கே. எப்படி ஸ்கோரர் மாத்த டேய் கொண்டு போங்க ரெண்டு பேரும். 3 உள்ளாட்சி தேர்தல், இனி 2 பவுலர் வச்சிருக்கோம் தல. சரி 3 சட்டமன்ற தேர்தல், இந்த வாரம் முடியும். 2 இந்த தேர்தல் போடவே இல்லை நான். யாருக்கு நம்ம போங்க அங்க போங்க. இருடா, அது எப்படின்னா இதுதான் பேட்டரா பேட்டிங்கா பாய். பேட்டிங்கா டேய் பேட் அப் டா பாய். சாம் பேட் அப் டா. சாமே டேய் சாம் பேட் அப்டா. 50 பேட் அப்டா. இருடா ஒரே ஆன்சர்டா. டேய் பேட் அப் டா. டேய் சாம். ஏய் இப்ப காமி. அவன் குருசி உட்கால அவருக்கு இதுக்கே பிடிக்கல போல. டேய் முடியலடா. இவன் பண்ணது பார்த்தியா இப்போ? யார் அது பண்ண? அபிஷேக் சர்மா. அவன் ஏதோ இப்படி பண்ணான் பார்த்தியா? அந்த ஸ்டில் இப்போ பண்ணான் பார்த்தியா? அடிச்சிருப்பேன் நான் பார்த்துருந்தேன். அதான் அபிஷேக் சர்மா மாதிரி சொல்லியிருக்கானா? கால் வெளிய போட்டு நாளா உள்ள போட்டாங்க. உனக்கு தானே டிபிக்கல் விக்கெட். அது கூட பிரெயின் யோசிக்கல. ஓகே உள்ளதான் வரும் பால். எங்க பால்? அதுவும் போயிட்டு இருக்குது. டேய் பேட்டிங் சாட்ரா. டேய் வாடா அண்டர் போடுறா. முன்னாடி போனமே என்னது இல்ல அவன் இங்க வர இப்படி பண்ண பாத்தியா? டேய் இங்க இரு. க்ளவ் கழட்டி இல்லடா. இல்ல. சரியான பேட்டிங். அவனுமே ராணாவும் நல்லா போச்சு பாருடா. ஒருத்தவன் நல்லா அது என்ன கிட்ட ஒருத்தரெல்லாம் ஆடி ஒண்ணும் பண்ண முடியாது. அது இங்கடி போ. இல்ல வந்துட்டான். ரெடி ஆயிட்டான். இல்ல அது பவுலிங் அட்டாக் இல்லல. இங்கடி போடல. ஆமா நேத்து போடல. அடி ஆக்சன் நேத்து சுரேஷ் ஐயர் கேட்ச் முடிச்சிருந்தாலே கொஞ்சம் ஓரளவுக்கு டஃப் கொடுத்துருக்கலாம். இந்த பைத்தியக்காரர் 2 கேட்ச் இருக்கான். அவன் கேட்ச் ஒரு கேட்ச் இந்த கேட்ச்
கேட்ச் விட விட்டினா அவனை மாத்தி நேத்து அதே மாதிரிதான் அபிஷேக் சர்மா கேட்ச் சடேஜா விட்டா. அப்புறம் நேத்து அபிஷேக் சர்மா கேட்ச். அண்ணா அன்னைக்குன்னு ஜிடிஏ ஜெயிச்சிருக்கும்ண்ணா. இல்ல 2 மேட்ச் வாஷிங்டன் சுந்தர் விராட் கோலி கேட்ச விட்டான் பாருங்க ஃபர்ஸ்ட் பால். வெறி எந்திரிச்சு வாஷிங்டன் மேல எனக்கு. அவன் 80 அடிச்சிட்டான். ஃபர்ஸ்ட் பால் டக் அவுட் ஆயிருப்பான் அவன். சொல்றேன் இல்ல நேத்து 2 மேட்ச்மே டஃப் மேட்ச். 2 மேட்ச்மே சேசிங். முதல் மேட்ச் அப்படிதான். 900 ரன் அடிச்சிருக்கானே. அதான் செம சேசிங். டேய் ப்ரோ பவுலர் நேம் ப்ரோ. பவுலர் நேம் டேய் ஒரே சரி ஒரே ப்ரோ அவனே அடிப்பானா. ஃபர்ஸ்ட் பேட்டிங் நம்ம பாரி ஜெயிச்சிருவோம். ஓபனிங் ஓவர் போட்டாங்க. ஜிடி பவுலர். ஆமா பாரி தப்பு பண்ணிட்டானுங்க. பாரி நீ சிஎஸ்கே தானே. சஞ்சு மட்டும் தான் ப்ரோ. ஆர்சிபி நம்ப முடியுது இல்ல ப்ரோ. வேற எவன நம்ப முடியும் சொல்லுங்க. ருத்ராஜே நம்ப முடியாது. அவன்லாம் எனக்கு மேட்சை பார்த்தாலே வெக்ஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டவர் அவரு. ஆமா ஆமா ஆமா. ஆனா நேத்துக்கெல்லாம் என்ன ஸ்கோர் 265 அதுக்கு அடுத்து 1000 900 ஸ்கோர் சேசிங் தானா வேற லெவல். இதுதான்மா அந்த ஸ்கோர் சொல்ல புரியலையா 265 265 கிட்ட 500 சொல்ல போனா 900 ரன் பக்கம் ஆடி இருக்கானுங்க. 120 தாண்டி அடிக்கானுங்க பவர் பிளேல. பிரமம் சிங் அவன் தானே. ஆமா 5 ஓவருக்கு 89 ரன். 4 ஓவருக்கு 86 ரன். இல்ல 5 ஓவருக்கு 122 ரன் பவர் பிளேல. 6 ஓவர் 120 ஆனா வந்து 5 ஓவருக்கு 89 ரன் இருந்துச்சு. இல்லடா பாத்தேன். 6 ஓவர் முடியும்போது 120 எங்களுக்கு இந்த வருஷம் கப் அடிக்க மட்டும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. சிம்ரன் ரொம்ப வருஷமா விளையாடிட்டு கிரிக்கெட் கூட ஆடுறப்ப இருக்கிற டீம் பயமா இருக்கு. இந்த தடவை அந்த வெல் டிசர்வ்டு தான் எனக்கு பஞ்சாப் தான். எனக்கு ரொம்ப பொம்பளை கப் தான் இந்த வாட்டி தூக்குன்னு தோணுது. பொம்பளை கப்லாம் வாய்ப்பு இருக்குது கர்மம் அவங்களுக்கு. இந்த டைம் லக்காக்கா என்ன மண்டனே தெரியல எங்க போய் உட்கார்ந்துருக்குது. அந்த விராட் கோலி அந்த கேட்ச் பிடிச்சிருந்தா டக் அவுட் தான். விளையா இல்லன்னு சொல்லமா ஆனா அவனுக்கு லக்கு பாரு கர்மம் எங்க போயிட்டானுங்க ஸ்டார்டிங். ஆனா பஞ்சாபுக்கு என்ன தொல்லைனா கடைசியில வந்து ஃபன் பண்ணி விட்டுருவானுங்க. பரவாயில்ல கிடைக்கவல வெயிட் பண்ணுவா. டைம் இருக்கு. நல்லா போய் கடைசியில போய் 13 வெளிய இருக்கு. 13 இருக்குல்ல 12 இருக்கு. ஆளே டைம் இருக்கு. ஆளே பாத்தே ஜாலியா ஆடலாம். மூடிட்டு இருந்தான்டா. ஓகேண்ணா. சரி அவ்வளவுதான். நான் சொல்றேன் சரி. கார்த்தின கரிசோல் சாப்பிட்டு வரேன்னாரு. ஃபோன் பண்ணு. வரேன்னாரா? அதான் ஆமா வரேனாரு. அவர் பக்கம்டா இங்க இருந்து ரொம்ப பக்கம் அது. அவர் கார் அது 2 கிலோமீட்டர் சிசி கார் இந்த மாதிரி இருக்கு. பரவாயில்ல ஆளு பேட் ஆளு பாய் பேட் மாத்திக்கிறியாடா? என்னடா ஆச்சு டவுட். வெளியில நான் சொல்லிட்டேனா அவர் எப்படி கேட்டாலும் சொல்லணும். சொல்லணும்ல ஒரே ஒரு டைம் பவுலர் கிட்ட இன்டிமேட் பண்ணா போதும். இல்ல அவர் பவுலர் அதை அக்செப்ட் பண்ணல. அதான் பிரச்சனை. ஆமா நீ சொல்ல வேண்டியதானே கேட்டுக்கிட்டே இருப்பீங்க சொல்லிட்டே இருக்க முடியுமா ப்ரோ? ஒரே ஒரு டைம் முடியாது இருக்குடா. அது சண்டை வர மாட்டேங்குது. பவுலருக்கு சொல்லிட்டேங்க இன்டிமேட் பண்ணிட்டேன் சொல்லணும்னா பேட்டிங்யா யோ அவனுக்கு ஆல்ரெடி கான்ல ஸ்கோர் அவனுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுதான் சாமி எடுத்துட்டு போடா. லாங்கா ஆடு. அவசரப்படாத. கிடைக்கிற வாள் ஆடுறா டேய். ஜிங்கி நான் வரத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்குது. அந்த பொண்ணு சுத்துவானண்ணா. ஆமா ஆமா லொகேஷன் அனுப்பி இருக்கான். இல்ல அந்த பிள்ளைலாம் வர குறகாட்டுலாம் அவன்லாம் கூப்பிட மாட்டான். இல்ல அவன் தான் சொல்ற கூப்பிடுறான். பிள்ளையா நாளைக்கு பேசினேன். அந்த பொண்ணு வந்து ஐயோ இதுதான் எல்லாம் முழுசா பார்க்க மாட்டாங்கண்ணா. வந்தாங்க வராங்க. ஏய் தல இருக்காரடா இன்னைக்கு போயிட்டேன். இல்ல இன்னைக்கு சொன்னதாங்க வீட்டுக்கு போறாங்க. இல்லன்னா இங்க வர ஐடி வந்தாங்க. சொன்னா இவன் கார்த்திக் சர்மா வழியா தானே. யாரு ஏய் 11 யாருண்ணா? தோனி வந்துட்டான். உருவில் பட்டேல் இருக்கானா? இருக்காம தோனி டுடே. தோனி ஏய் அவன் லாஸ்ட் 2 மேட்ச்க்கு தான் வருவான்னு நினைக்கிறேன். டோனி எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு டோனி வேணாம்ப்பா. பிளே ஆஃப்க்குள்ள போன பிறகு ஒரு 2 மேட்ச் வந்து விளையாண்டு கப் உள்ள கூட போக தேவையில்ல. சர்ஃப்ராஸ் கான் ஆடல. எனக்கு புரியல. அது எப்படி ப்ளே ஆஃப் வந்துட்டேன்னு சொல்றீங்க? என்ன நம்பிக்கையில சொல்றீங்க? நாங்க சொல்லுவோம் ஏன்னா நாங்க மத்ராஜ் சாம்சன் உருவில் பட்டேல். உருவில் பட்டேல் மெயின் பிளேயரா இருக்கறானா? ஓவர் உருவில் பட்டேல் மெயின் பிளேயரா இருக்கறான். பைத்தியக்காரனா இருக்கானுங்க. சிவம் டுபே, டெவால்ட் ராவிஸ், கார்த்திக் சர்மா, ஜெனி ஓர்டன், நூராஜ், அகில் ஹுசைன், அக்சுல் கம்பேட், அஜித் சிங், சர்ஃப்ராஸ் கான். ப்ரோ 14 கம்ப்ளீட் 115 ஸ்கோர். ஒரு எனர்ஜி கொண்டு வரா. டீமுக்குள்ள அந்த வைப் கொண்டு வரதான் ஒருத்தன் தான். ப்ரோ ஸ்லட்ஜிங் பண்றாங்க கிட்ட நின்னுக்கிட்டு.
யாராவது எவ்வளோ ஸ்கோர் 115 அப்படியே கம்மியா இருக்கு 13 அவன் யார் மேட்ச் ஷாட் யாசே 115 14 ஓவர்ஸ் இவன் அக்யூரேஷன் போல அவனை கொண்டு வந்தானுங்க பாரு அப்படியே தெரிஞ்சிட்டு என்ன ஆட்டோமேட்டிக்கா விளையாடுவானுங்க அவன் என்ன 115 ப்ரோ 14 ஆமா பவுலர் நேம் ப்ரோ அருண் பீன் ஆமா தண்ணி இல்லையா மெயின் பிளேயர் தண்ணி கூட அது சுத்தாதுறாங்க பாருடா ஐயோ சிஎஸ்கே பேட்டிங்னா தண்ணி கொதிக்குதாடி அது ஓரமா வந்து அடிச்சு வைங்கடாடி கார்த்திக் சர்மா நல்லா வச்சிருக்கானுங்களே சிஎஸ்கே பேட்டிங் சக்சஸ்கான வெளிய போய் வச்சு கார்த்திக் சர்மா வரைக்கிருக்கானுங்க அது இம்பாக்ட் அவன் இம்பாக்ட் பிளேயர் பேட்டிங்னா எப்படி இம்பாக்ட் பிளேயர் பேட்டிங் சொல்றான் பேட்டிங் இவங்க ரெண்டு பேருமே 200 ரன் அடிச்சுறாங்க வெயிட் பண்றாங்க நீ வேற அப்படியே ஆசைப்பட்டு தான் எல்லாம் 210க்கு ஒண்ணு கவலைப்படாத சென்னை பாரு நடந்த சந்தோஷம் ஏன் நம்ம பரம்பரையில 210க்கு ஒண்ணா ஓகேடா நியாயம் வேணாமா இல்ல ஆசை வேண்ட பொச்சி தலையா ஜட்டி நீ கிரிக்கெட் விளையாடுறோம் நீ அம்பானி ஜட்டி ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு எதுவும் சொல்ல வேணாம் மும்பையா எங்க 104 நீங்க பேசவே கூடாது நீங்க இனிமேல் ஆமாடா ஒத்துக்கிறேன்டா இல்லன்னு சொல்லடா அதான் நாங்க ஃபிக்ஸடா இருக்கோம் யாரு நாங்க போனா உங்களையும் சேர்த்து இழுத்துட்டு போறதுக்கு என்ன ஐடியாவோ பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா நாங்க மத்த டீம் கூட தோத்தா அந்த டீம் மேல போகும் டீம் கீழ வரும் அந்த கணக்குல இருக்கு நீங்க சேப்பாக்லயே மறுபடியும் புனி வச்சு வாங்குவீங்க பேட்டிங் ரெண்டாவது புனி வச்சு ஒரு குத்து அனுப்பிடுவோம் குரூப்ல ஏதாவா ஒரு இந்த வாரம் எடுத்துட்டு போய் தட்டி கொண்டு வரையடா பேட்டை ஆனா என்ன தெரியுமா நம்மலாம் சண்டை போடுவோம்டா அந்த சிவப்பு சட்டை கம்மனு சிரிச்சிட்டு இருக்கு தெரியுமா குரூப்ல நவீன் உண்மையாண்டா நவீன் மட்டும் தான் ஒத்தையா இருக்கான் அந்த குரூப்ல அவன் சிரிச்சிட்டு இருப்பான் அதான் எனக்கு கடுப்பா இருக்கு என்ன மணி தலைவர் ஆர்சிபி ரீல்ஸ் ஜெயிச்சா ஆர்சிபி உள்ள வரும் அப்பதானே உள்ளே வர ரீல்ஸ் அனுப்புறாரு எனர்ஜி மேட்ச் யாரையும் காணோம் உள்ள வந்து எல்லாம் சண்டை போட்டுருப்போம் அப்படி இந்த பக்கம் ஏய் சென்னையெல்லாம் எப்படி விளையாடுவாங்க அந்த பக்கம் கிளப்பி விட்டு போயிடுறாரு அவன் ஒருத்தன் தான் இருக்கான் ஆர்சிபிக்கு வேற எவனுமே இல்ல தப்பு அது உலகத்திலே நடந்த பெரிய தப்பு அந்த ஒரு தப்பு தான் கோலி பாவம் ப்ரோ யாப்பங்க வாரு நான் எங்கங்க டே 2 ஓடலாம்டா பாத்து ரஜத் படிட்டாரு பெரிய இவ மாதிரி பெரிய ஃபினிஷர் யாருன்னு கேட்டா டிம் டேவிடா தோனி சிஎஸ்கே எவனும் சொல்லலாமே அடிச்ச பிறகு பொறாமை அவ்வளவு பொறாமையில இருக்கான் எங்கிட்டே வந்து கத்துறானுங்க ப்ரோ அது ஒண்ணுதான்டா கருப்பாதை கருப்போம் ஒத்த கப் எடுத்துட்டு அவனுக்கு அது கோலி வந்து விளையாண்டா அக்ரெசிவ் காட்டுறாரு இவனுக்கு பேசியே அக்ரெசிவ் காட்டுறாரு எல்லாத்துலயும் தோனி கோலி வந்து பேசிக்காவே ஒரு அக்ரெசிவ் பிளேயர் அப்ப ஒரு தப்பு டீம் பிளேயர் சொல்லல அப்படியே அவன தப்பு சொல்லடா கோலி அவனுக்கு வந்து இவனுக்கு player. பண்றதுதான்டா தாங்க இவனை முடியல பேசுறவங்க தற்கூறிங்க ஓகே ஜேசன் வார்னர் என்ன விக்கெட் எடுத்ததுக்கு அவன் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போய் இவங்க கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க தற்கொலை மாதிரி அந்த டீம் பாவம் உட்கார்ந்துதா இருக்கு போய் யாராவது விக்கெட் எடுத்தா இது பண்ண மாட்டேங்கிறாங்க விராட் கோலி விக்கெட் எடுத்தா போய் எவன் எடுக்கறானோ அவன் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போய் கமெண்ட்ல போய் விராட் கோலி போஸ்டா போட்டு தாக்குறாங்க பைத்தியக்கார பைத்தியக்காரத்தை இதா இருக்கானுங்க அவனுங்க இங்க வால்ல வீசிட்டான் ஓ இங்க நீ இந்த ருத்ராஜை பாக்குறப்ப தான் கொஞ்சம் பயமாவே இருக்கு சரி யாராவது ஒரு ஆள் ஐபிஎல் போடுங்க அதை பாப்போம் யாரடா அவன் 2023 22ல விளையாண்ட ஃபார்ம் இல்ல இருந்தா நல்லா இருக்கும் இப்பயும் பாக்க ஆரம்பிச்சா ஆடலாம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னு ஆடலாம் யாரு ருத்ராஜ் யார ஓபனிங் இருக்குவீங்க எருமை எனக்கு மாத்திரை இருந்தப்ப மாத்திரை யூஸ் பண்ணி அண்ணா உருவில் பட்டேல் இப்ப அண்ணா உருவில் பட்டேல் ஓபனிங் தானே ஒன் டவுன் அவன் ஒன் டவுன் ஆமா ஓபனிங் இவனுக்கு ரெண்டு பேரும் இறங்கி இருக்கானுங்க இல்ல இன்னைக்கு விடுங்க அவன் உருவில் பட்டேல் சஞ்சு இல்லைன்னா கொஞ்சம் டீம் கஷ்டம் தான் உண்மையாலுமே அவனுக்கு படுறதுனால தான் கொஞ்சம் சேட்டெல்லாம் அடிச்சிட்டு இருக்கான் எங்க பேட்டிங் நாங்க பாத்துட்டு நீங்க சாத்துங்க உங்க பேட்டிங் மேல மட்டும் கடப்பார டேய் எங்க ஆள் வெளில போனானே எங்களுக்கு பாருங்க. மனசு இல்லடா கில்லுக்கு எதிரா ரோஹித் வெளில உட்கார வச்சிருக்காங்க என்ன பண்ண சொல்ற எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கில்லுக்கு எதிரா ருத்ராஜ் அடிப்பான் நினைக்கிறேன் நாங்க ஒருத்தர் நம்பியா டீம் வச்சிருக்கோம் வேண்டா சிராஜ் என்னன்னு தெரியல இப்படி சொல்லி வெளியே எடுக்காம பாட கையில் அடி சரியான அடி யாரு இவர் இந்த ஸ்பின் போட்டர்ல அவர் பவுலர் நேம் அதான் ஸ்பின் போட்டர்ல ஒருத்தர் செகண்ட் ஓவர் மலை பவுலர் நேம் வந்து இவரு அருண் கேச்சர் நேம் வந்து டெவால் பூரிஸ் அப்புறம் டெவால் பூரிஸ் முட்டி போடுங்க முட்டி போட்டு பாகுபலி தெரியுமா தெரியுது இங்க தெரியாது தெரியாது போ
மோட்டை போ டெவால் பேஸ் அங்கே போடணும் ஒரு கேட்ச் நேம் போனா உட்கார தெரிய மாட்டடா டேய் தெரியாது எஸ்ஆர்எச் மேட்ச்ல வந்த மாதிரி டேய் சாம் கேட்ச் நேம் கேட்டு வா ஆண்டா இன்னைக்கு பண்ற பால் எல்லாம் ஸ்டார்ட் திவா ஏசா கொஞ்சம் நேரத்துக்கு வரியா டேய் அப்படியே பேட் அப் பாய் வாடினா சார் தண்ணியா ஏய் தண்ணி பரவாயில்ல பரவா போதும் வா இன்னைக்கு நீ பேசுறதுக்கு கண்டென்ட் கிடைச்சிருச்சு என்னதுக்கு மயிருக்கு இங்கே ஆடிட்டு இருக்கேன் நான் வெளியே நின்று இருந்தேன் ரொம்ப நேரம் இதாகிட்டே இருந்துச்சு சிவா பேட பண்றா சிவா ரியாஸ் நான் ஆடலை ஆனால் வயாத்து ஆடணும் நான் ஆட மாட்டேன் நீ நின்றைக்கும் வாயில் அசிங்கமாக வந்துடும் அடிக்க தேவையில்லை அது அப்பவே சொன்னேன் அது கீழே போகுதுன்னா அந்த ஷாட்டுக்கு போகாது ரொம்ப நேரமா நீங்கள் அந்த ஷாட் போயிட்டீங்க நல்ல ஆனால் மாட்டி ரொம்ப லோ சரி விடு நீ தான் ஆட்ட வந்துடல அப்புறம் என்ன இன்னும் கொஞ்சம் 2 ஓவர் நின்று வந்திருக்கலாம்ல 17 மேலே அடிச்சிருக்கலாம் அந்த நாய் வந்து ஸ்லைஸ் பண்ணிருக்கான் அடிறானா அடிக்கல அவங்க தான் அப்படி பண்ணாங்க நான் மறக்கிறேன் கண்ணு தெரியாதா கண்டிப்பா அது நான் என்ன சொல்றேன் ஸ்டார்ட் பண்ணும்போது 5 மாத்திக்கலான்னு இல்லை அவங்க டைம் இருக்கும் அடிக்கலான்னு சரி ஓகே இது வெயில்ல ஏன் பாடப்படுத்துறாங்களோ தெரியல ஒரு சேஞ்ச் பண்ணி அப்படிதான் ஆடணும் அதான்டா கேம் ஒரு தான் மாத்தலாம்டா வெயில் போ பேடப் பண்ணு சிவா டே நமக்கு கொஞ்சம் இதாக தான்டா இருக்கும் கொஞ்சம் இறங்கி பால் போடலாம் ஆனால் கொஞ்சம் பேக்கப்பாக பண்ணிக்கலாம் நம்ம உள்ள போய் இங்கே தண்ணி காணும் காலுக்கு வேறு கல் வேறு எத்தனை கல்லுன்ட்டு அந்த பக்கம் பெரிய பெரிய கல்லா இருக்கு இங்க சின்ன சின்ன கல் அங்க பெரிய பெருசா நீங்க இங்க இருக்கா இந்த மாதிரி அந்த பக்கம் இருக்கு நிறைய அப்பா ஒரு முள்ளுக்கு புல்லு கிரவுண்டில் போய் விளையாடணும்னு பார்க்குறேன் வந்துச்சுடா இந்த வாரம் மேட்ச்சு அந்த சிஎஸ்கே அகாடமியில் அது டஃப் இது கீழே புல் மேட்ச் ஆயிடுச்சு இது கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வந்தனால ஒன்றும் பண்ண முடியல வைடு ஓகே அதனால தான் மிஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா இந்த மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கனால இல்லாட்டி கேன்சல் பண்ணி அங்கே போட்டுருந்தேன் அது காசு கூட ஒர்த்தாக ஒன்றா இருக்கும் கழிச்சு போய் அம்பே பார்த்துட்டு யார் 2 பேர் தான் தெம்பா இருக்கணும் போட்டு இன்னும் எங்கே ஆயிடுச்சு போயிட்டு வாங்க நாங்களாம் காலைல 50 இருந்தப்போ ஒயிட் போட்டேன்டா காலையில் போய் வேண்டாம் 50 சிராஜுக்கு மெய்டன் கொடுத்துட்டாங்கடா ஒரு ரன் எடுத்து அப்பாடா எங்க நடக்குது மேட்ச் வாங்க கிடையாது சாப்பிட்டியாடா சிவா இங்கே பாருங்க சாட்டை யார் அடிச்சா ஏ ஷாட்டே ஆளுவா சூப்பரா இன்னைக்கு வீடியோ ஊருக்கு ஆமா சொல்லிட்டே தான் போனா இன்னைக்கு குழந்தைகள முதல்ல ஒரு வாரத்துக்கு டிவி சேனல் இன்னைக்கு வந்து ஒரு வாரத்துக்கு டிவில எந்த அது நாளும் மட்டுமே ஓடும் இங்க வர அப்பா அடிச்சிருக்கேன் இங்க வர அப்பா அடிச்சிருக்கேன் டேய் தகாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் அவன் குழந்தைகளாம் தாங்க இருக்கு வாணே தண்ணி தூக்கி போடுங்க எத்தனை ஓவர் முடிஞ்சிருக்கு தண்ணி 15 ஸ்டார்ட் இன்னும் 10 ஓவர் இருக்கா வெயில் இறங்கிரும் வெயில் நம்ம ஃபில் பண்றப்ப இன்னொன்னு 2-3 பேர் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்ப மாத்திக்கிட்டே இருக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை நானே வெளியே தான் போடுறேன் நாங்க புரியுங்க கொட்டிண்டா ரபாடாலாம் இருக்காங்க ரபாடா என்னடா சம்பந்தமே மசீத் கானு பெரிய ஓகேடா லெக் பை இங்க பயங்கரமா இருக்கறானுங்க யாரு சேப்பாக்குல ஸ்பீட ஸ்விங் பண்றாங்க இவன் ஆஃப் பண்ணிட்டு யாரு ஜிடி அதுல நல்ல bowling attack போன மேட்ச் தோத்த காண்ட்ல இருப்பான் ஏன்னா ஜெயிக்க வேண்டிய கேம் சாய் சுதர்ஷன் நல்ல பேட்டிங் ஆமா அன்னைக்கு உசுர கொடுத்து ஆனாங்க கல்பனா சிஎஸ்கே கூட அவன் 100லாம் அடிச்சிருக்கான் அவன் சொல்ல விட்டா நல்ல அவனுக்கு பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா ரெண்டாவது பாண்டே கிழிச்சிட்டாங்க ரெண்டாவது பாண்டே கிழிச்சிட்டாங்க தான் ஃபர்ஸ்ட் பால் மீட் பண்றாரு அப்படியா போல போர் நினைக்கிறேன் போடலாம் போல ரன்னிங் மேன் பரவாயில்ல 2 வயசானவங்க
சாம்சன் போல் இல்லை அவனோட எனக்கு ரொம்ப பிடிச்ச எனக்கு தெரியுமாடா காமா ஆடுறான். ஆனால் அவனுக்கு ஸ்கோர் வருது சாய் சுதர் நல்லா அந்த காம்னஸ் அந்த ஸ்கோரை கண்டினியூ பண்ணா அந்த கிளாஸை போய் அவன்கிட்ட ஃபோன் பண்ணி நம்ம தான் எங்கேயாவது போய் வாங்கணும். அவன் தான் ஒரு கேர் தான் தருவான்ட்டான். நம்ம என்ன கிரவுண்டு ப்ரோ நான் இங்கே கேட்டிருக்கிறேன் என்ன கிரவுண்டா கிரிக்கெட் சென்னையாமா இதுதான்டா பண்றான். வைடெல்லாம் வைட தட்டிக்கிட்டே தான்டா இருந்தான் காலையில ரொம்ப ப்ரெஷர் ஆகிட்டு. ஆமா கொஞ்சம் பாலுக்கு 6 தான் அடிக்கே நன்னு நான் அடித்தால் வெளியே தான் அடிப்பேன் கிரவுண்டுக்குள்ளே விழுகாது. வயிறெல்லாம் வலிக்குது. அவர் சுதாகர் 2 ஓடும் வெயிட் பண்ற சுதாகர் அதுக்காக சுதாகர் அங்க இருக்காரு. ஓடுவாங்கன்னா அவரு நின்று இல்ல ஒரு இடத்துல அவன் இதாயிட்டான். அது ஆனா போக மாட்டேங்குது. போன கொடுமா ஏதாவது ஆப்ஷன் இருக்கான காசோட கொடுத்துக்கணும். எங்க பக்கம் முன்னாடி இருக்க கடையில இருக்கா கேன் பாத்தியா? முன்னாடிலாம் கிடைக்கும் வாங்கல. கடையே இல்லையே. அதானே ஒரு கடை எங்கடா நானும் பாக்குறேன். நான் பார்க்கவே இல்ல. இளநீ கடை தான் இருந்து. ஒரு நாள் இளநீ இருக்குடா. தண்ணி நிறைய இருக்கு. இங்க ஒரு மளிகை கடை இருக்குல்லடா. இல்லனா டேய் நீ வந்தீலடா இப்ப. கொஞ்சம் வேணா அங்க போனா ஏதோ பேக்கரி இருக்கு. அவ்வளவு தூரம் இல்ல. இங்க ஒரு பேக்கரி சி மளிகை கடை. ஷாட் நல்லா அவரை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டாரு. நல்லா தமிழ் வச்சு போட்டு அவரு சரியான நான் நிற்கும் போது பிச் பண்றாரு. ஆள் நிற்கும் போது ஃபுல் டாஸ் போடுறாரு. ப்ரோ அந்த கேன் மட்டும் எடுத்துட்டு வாங்க ப்ரோ. இன்னைக்கு நான் எப்படியே பிளான் பண்ணுங்க. அவுட் ஆயிடுனா அவன் ஆஃப் போக வேண்டியது. சஞ்சய் அவுட் ஆயிட்டானா. கீப்பிங் இருக்குதுண்ணா. 133 16 கம்ப்ளீட். அவனு வெளியிலடா. எல்லாமே வெளியே. நான் எல்லாமே வெளியே தான் நின்று அப்படி பார்த்தேன். நகத்துல அடி எல்லாமே அவுட் சைடு லெக்ல நின்னுதான் எரிஞ்சு தொலைஞ்சு தனியா ஏதோ உள்ள முள்ளு குத்தி நிக்கிற மாதிரியே இருக்கு. அப்படிதான் இருக்கு ப்ரோ. பவுலர் நேம் எல்லாத்தோட ஓனருக்கு மாதிரி பாப்பா திருப்பி அடிக்கிறானான்ட்டு எங்கே போகிறது. இந்த மளிகை கடை தான் ஒரே ஆப்ஷன், வேறு ஆப்ஷன் இல்லை. டேய் ரியாஸ் என்னடா பண்ணுற? என்னடா கேட்டேன் ஸ்டார்ட் பண்ண சொல்ல. இல்லை 2 பேர் இருக்காங்கடா. 2 பேர் இருக்காங்க. இரு நான் கட்டின எஸ்எஸ் இருக்கும் பாரு. இல்லைடா 2 பேர் இருக்காங்களே. இல்லை அங்கே 2 பேருமே அவனுங்களோட தான் கட்டிக்கிட்டாங்க. என்ன அது யார் பாரு அவர் கேட்ச் போட்டு ஆனால் கேட்ச்லாம் ட்ராப் பண்ணியிருக்கியான். நானும் ரீச் ஆகிட்டேன்னு கேட்ச் அவன் தள்ளி விட்டுருந்தேங்க. மேட்ச் அவன் தள்ளி விட்டுட்டு என் கேட்ச் பிடிச்சிருந்துருக்கணும். அதுதான் உண்மை. ஏன்னா அவன் இது பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் பால் பயங்கரமா ஆடுறான். அவுட் ஆயிட்டு போயிடுறான். நீட்டா ஆடுறாங்க. ஃபர்ஸ்ட் பாலே கவர் 4 வந்து போன மேட்ச் அப்படிதான் வந்துச்சு. 2 கவர் 4 அடிக்கிறாங்க. 3வது பால் அவுட் ஆயிட்டாங்க. எல்லாம் அவுட் ஆயிருவாங்க நாய். அப்படியே இருக்க. அங்க வாரு ஷாட்ட பாத்தியா? ஷாட் அடிமேன் டென்னிஸ் பால் ஷாட்ட பாத்தியா? பவுன்ஸ் அதே பேட் கொஞ்சம் வெயிட் மட்டும் ஓடிதாரா? டேய் பவுன்ஸ் இல்லையாடா இதெல்லாம்? எனக்கு கொடுத்தது வைடு கொடுக்கல. நான் கேட்டா மேட்ச்ல போய் இது பவுன்ஸ்டா. ஏன்டா டென்னிஸ் ஷாட் ஆடிட்டு இருக்கான்டா அது. ஸ்கோர் 137 for 3. நம்மளா கேக்குறியா சிஎஸ்கே கேக்குறியா? 4 அடிச்சிட்டானா? அப்ப இவன் அப்படிதான் கோபிண்டை என்னடா கிரவுண்ட் தண்ணி கொடுக்க மாட்டேங்க இவன். ஆனா சென்னை சேப்பாக்க போன் எடுக்கல பாப்பமா. முன்னாடி போய் வாங்கிட்டு வரேன். இல்லையா சுத்தமா? அதான் அத பாப்போம். அதுக்குள்ள மேட்ச் 2 செக் வருது மாதிரி ஏதோ. இங்க வைல்ட் எல்லாம் தேறானேடா. அங்க அடிச்சிருக்கணும். இங்க அடிச்சிருந்தா அவுட் ஆயிருப்பாரு. சில்லி கைஸ் அவங்களுக்கு தெரியல. 42 ஏன் டக்கு டக்குன்னு அடிச்சிட்டான்.
கிரவுண்டு செட் ஆயிடுச்சு அவனுக்கு. அதனால தான் சொன்னேன் அரவிந்த் ப்ரோக்கு இந்த கிரவுண்டு செட் ஆகும், மலையனனுக்கும் நல்லா இருக்கும் இந்த கிரவுண்டு. இந்த ஏரி இவனுங்களுக்கு செட் ஆகுது. ரியாஸும் போனான்னா அடி 12 பாலில் 50 பாசஸ் 50 பார்ப்பீங்க. ஓடுறதுக்கு ரெடி ஆகிறாங்க ஆளு. 15 பாலுக்கு 50 அடிச்சதும் ஒத்துக்க மாட்டேங்கிறானே, இவ்வளோ அடிச்சு இவ்வளோ அதிகம் பால் அடிச்சுட்டேன்ட்டு. அது அவன் எல்லா பாலும் ஆடணும்னு அவன மாதிரி பேட் ஸ்விங்லாம் எவனுக்குமே வராது. அவனுக்கு என்னன்னா இப்ப கெயில் ரெக்கார்ட் அவனுக்கு முடிக்கணும். அது ஒரு இதுல தான் ஆடுறான் எல்லா மேட்சும். கெயிலோட 175 நேத்துக்கு அடிப்பான். இல்ல அவன் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கான், எனக்கு இருக்கிற ஒரே பிக் எய்ம் என்னன்னா சொல்லியிருக்கானா? அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால கேப்பபிள் பிளேயர். ஆமா 30 பால் 100 அடிக்கிறான். எனக்கு பிடிச்ச பிளேயர் எப்படி தெரியுமா, ஒரு கரெக்டான மொக்க டீம் அவனுக்கு அமைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, போட்டு மொக்க டீம்ல இல்ல நல்ல பிளேயர்ஸ் அடிக்கிறாங்க. அது சொல்லப்பா, அந்த மாதிரி கரெக்டா அவன் வீசிடுவாங்க. அதெல்லாம் எப்படி சொன்னாலும் அவன் நல்ல பேட்டர், அதெல்லாம் இல்லைங்க. ஏன்னா பும்ராவோட ஏக்கர்லாம் எடுத்தான். நான் மும்பை கலாய்க்கணும், மும்பை நல்ல டீம், அதை அடிச்சானே அதை சொல்ல வந்தேன். அப்படி சொல்லணும். எப்படின்னா ஒரு நார்மல் டீமா கிடச்சிச்சுன்னு ஏன் அவன் செஞ்சுக்குவான். அந்த மாதிரி பேட்டர் நல்ல ஸ்விங். எஸ் அடிச்சவன் ப்ரோ 139 17 கம்ப்ளீட். எஸ் அடிச்சவன் போங்கண்ணா கொஞ்ச நேரம். எங்கடா அம்பேர் போங்கண்ணா, பாவனா அவனுங்க. யார் நிக்கிறா? யாசினும் வேணும்ண்ணா. யாரு பரவாயில்ல நிக்கட்டும். சோட்டு வேணா நான் மாத்தி வரேன். யாரும் நிக்கட்டும். சோட்டு வேச்சு மாத்தி. டேய் சாம் கொஞ்ச நேரம் அப்படியே நிக்கிறியா? போன மேட்ச் முத 4 பாலும் பிடிச்சு 6 அடிச்சு விட்டான்ல. அப்ப கேமராவே வச்சிருக்கேன். டேய் கொஞ்ச நேரம் அப்படியே நிக்கிறியா? ஓகே சூப்பர்டா. ஏண்டா மறுபடியும் போய் பவுலிங் பண்ணலாம். ஓகே ஓகே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா சைஸாவோட வாட்சி விட்டீங்க பாத்தீங்களா? நீங்க வந்து இன்னும் நல்ல பவுலிங் தான் பகாச்சு. பவர் பிளே வந்தேன் செம்மையா இருந்துச்சு. ப்ரோ பவுலர் நேம் ப்ரோ. இவன் ரெண்டாவது ஓவர் எடுத்துதானே அப்பயும் கொஞ்சம் என்னது கேக்கல. திவா ஓகே ப்ரோ ஓகே அவனுக்கு இன்னும் ஓவர் முடியல. திவா இருக்கு எல்லாரும் போட்டு பஞ்சாப் டேய் ஓவர் அடிக்கிறான்டா. நான் நல்லா தேவலாம் போல் டேவிட். வண்டே அதுலயே இருக்காங்க. ஒரு ரன் தான் அடிச்சாங்க. இல்ல இவன் தான் ஸ்ட்ரைக். ஆமா பவுலர் கிட்ட ஒன்று கொடுத்தியா வாக்கா? வாக்கா இங்க பட்டு தப்பிச்ச. இல்ல அது கிரவுண்டுடா. ஷாட்ரா பாய் எங்கயோ போறமாதே கண்ணு தான் தெரியுதுடா போகுது. அட கண்ணு தெரியலடா போறது வெளிச்சத்துக்கு. இவருக்கு என்ன கண்ணு தெரியலாம்னு இருக்கறாரு. உண்மையா ஒரு கிளாஸ்லாம் அதே மாதிரி இல்லடா பால் போறப்ப எனக்கு சீரியஸா தெரியல. இங்க இருந்து இந்த மண்ணுக்கு பால் எவன் நினைச்சாலும் முடியாது. என்னது சுரேஷ் என்ன ரெக்கார்டு அது 25 85 எவனாலே முடியாது. ஆக்சுவலா அந்த மேட்ச் பார்த்தேன். ரன் அவுட் ஆக்கி விடுவான் பிரண்டம் மேக்ல. ஏய் பாத்துடா டேய் ரன்னிங் மேன். ஓகே சோட்டே. டேய் பாத்துடா தகப்பா டேய். என்னாச்சு? பிடிச்சிச்சு. தண்ணி கொடு. இது எதுக்கு தேவலாம் இந்த ரன்? எனக்கு கால் பிடிக்குது கார்பாடே. காலையில விளையாண்டுக்கிறீங்க. டேய் இந்த தண்ணி கொடு. எந்திச்ச பாவதிக்கு. ரிஸ்கி சிங்கிள் எதுக்கு எடுக்கிறீங்க? காலையில தான் விளையாண்டு. இது என்ன? அம்மா ஏன் அதுல தண்ணி இருக்கடா? அங்க இருக்கு இன்னொன்னு. என்னடா எந்திச்ச பாவதி எனக்கு பிடிச்சி. அதுக்கு தான் உட்காரவே கூடாது, நீங்க நின்னுட்டே இருங்க. பனானா சாப்பிட்டா கிராம்ப்லாம் வராதான். ரீசன் சரி வேற ஆள் மாத்துவோமா? கிராம்ப் வரும். கொஞ்ச நேரம் பனானா மாத்துவோமா? சாப்பிட்டா வராதான் அதிகமா. பனானா சாப்பிட்டா அதிகமா வராதான் கிராம்ப். டீஹைட்ரேட் ஆனா கிராம்ப் ஆயிரும். தண்ணி குடிக்கலாம், அந்த மெக்னீசியம் இல்லைன்னா கிராம்ப் வரும். அந்த பனானா சாப்பிட்றது அதுக்காக தான். என்ன சிகரெட்லாம் குடிப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆமா இவன் வீடியோ பார்க்கலையா? குட்டி குஞ்சா இன்னொருத்தர் இருப்பானே, அவன் பேர் என்ன? 150 போறான். ஜெய்ஸ்வாலா. ஜெய்ஸ்வாலே எல்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஜெய்ஸ்வால் இருக்கு. நான் கேக்குறேன் மாறுறானு. அவர் வந்து ஆயுஷ் மாத்திரை மாதிரி அரேனா ஓகேவா? ஓகே சொல்லுவாரு வரலாம். டேய் காத்து நான் போன் அடிச்சு கேன் வாங்கிட்டேன். நான் பாஸ் சொல்றேன். ஆனா ஐஸ் வாட்டர் வைக்கணும் பாஸ்ட். யாடா கேன் இருந்தா வரல கோபி நானு. இங்க பாருங்க கேன் எடுத்துட்டு போய் ஃப்ரீசர்ல வச்சு இல்ல
ஒரு இது அப்புறம் 3 லிட்டர் வாங்கினீங்கன்னா 20 ரூபா தான். டேய் 3 லிட்டர் வாங்கினா எவ்வளோ? அதுவே நார்மல் தண்ணி வாங்க இது வாங்க சொல்றேன். அது ரேட் அது யாரு கைக்கு வாடா சாம்சங் தண்ணி குடிச்சாலே போதும் உடம்பு டீஹைட்ரேட் ஆகாம இருந்தாவே கிராம்பு ஆகும். நீ ஜில் தண்ணி குடிச்சேன்னு வச்சுக்கவேன் சூட்ட கலப்பிக்கிறேன். அண்ணா வருவீங்களா கிரவுண்டுக்கு ஏதாவது? இல்ல தண்ணிக்கு எந்த வேணும். ஆமா ஒத்த கேன் வச்சு எப்படின்னா குடிச்சா குடிச்சா பேட்டிங் போய் எல்லாம் இப்படிதான் அவுட் ஆவான்ப்பா எல்லா மேட்சுமே. அரவிந்த் ப்ரோக்கு ஹைட் ரொம்ப அட்வான்டேஜா இருக்கு. அப்படியே வர்ற விட்டு பலார் அடிக்கிறாரு. முதல் பிரேக் டூவா யார் அவுட்டு? சாம்சங் மேட்ச் முடிஞ்சு அக்கா கொடுத்துறாங்க. இன்னைக்கு பாருங்க வாடுறாங்கிற மாதிரி. என்ன வேணும்? டேய் பொறுமடா அரவிந்த். டேய் முடிக்கலாம்டா. 25 கம்ப்ளீட் பண்ணலாம். அவன் எவ்வளோடா? 40 எவ்வளோ? அவன் இன்னுமாடா அதுலயே இருக்கான். அப்ப யார் 4 அடிச்சாப்ப? அதான் இவன் அடிச்சான். அரவிந்த் தான் 58 பேட்ச் சாய்க்கு பட்டேல். ஏய் மெதுவா உளுந்துறாதீங்கடா. யாரு காலையிலே விளாண்டுக்கிறீங்க. உட்காந்து எழுந்திரிச்சானா அவ்வளோ இதுடா. சரி போடுண்ணா. கால் நீட்டி தான் உட்காரணும் தெரியுமா? இல்லைண்ணா எதிரே பார்க்கலடா. நீட்டி தான்டா உட்காந்தேன். ஆளு போய் இன்னும் டைம் இருக்குது. வெயிட் பண்ணலாம். லாஸ்ட் ஒன் இன்னும் 6 ஓவர் இருக்குது. அங்க ஒரு சாட்ரா டேய் ஆட போயிடுச்சாங்க பாருங்க. போயிடுச்சு. அது போயிடுச்சு. ஆனா கையில விழுந்தது பார்க்கல நீ. அவன் கை வச்சான்டா. சாட்ராளு டேய் சாட்ரா. பேட்டிங்கா போய் பக்கமா வர்றான்டா. தெரியவில்லை. இருந்து வர பால் இருக்குலனா. அந்த விக்கெட் போட்டுருக்கேன். மேடா அதான் மேடா இன்னும் இருந்து பால் போறதுக்கு நீங்க போற டவுன்லாம் ஆட்டடி தான் அடிக்கணும். இப்போ ஹீட் கம்மியாயிருச்சு. எஸ் வானிலை அறிக்கை கொடுத்தவர் இல்லை சொல்லிட்டு அவன் மூச்சுட்ட பக்கல 151 151 18 கம்ப்ளீட் 18 கம்ப்ளீட். எவ்வளோ ஓவர்? 18 எவ்வளோ இன்னொரு ஆமா ப்ரோ. இன்னொரு எத்தனை ஓவர்? 7 25 ஓவர் மேட்சா? ப்ரோ பவுலர் நேம் பாரி ப்ரோவா? பாரிக்கு லாஸ்ட் ஓவர் தானே? இந்தக்க வாங்க கேமரா இருக்கு. அவுட் யாரு? உருவில் பட்டேல். ரெண்டு விக்கெட்டா? ரெண்டு போயிடுச்சு. ஒரு 4 அடிச்சுட்டு அடுத்த பால் இறங்கி அடிக்கிறான். மஞ்ச ஜெட் ரபாடா ஸ்ட்ரைக்கா? யார் அவுட்னா? ஏடா சஞ்சு வீட்டுக்கு போய் ரொம்ப நேரம் ஆச்சுடா. அதே அவுட். உருவில் பட்டேல் அவுட்ங்கற. இல்ல அதுக்கு அந்த உருவில் பட்டேலுக்கு அவன் பேரு சப்ராஸ் கானே நல்லா ஆடுவான்டா. அண்ணா உருவில் பட்டேல் பத்தி என்ன தெரியும்? ஏய் என்ன இப்ப ஆனதுக்கு சொல்றேன்டா. இப்ப ஆனது அவன் இறங்கவே இல்ல உருவில் பட்டேல். இங்க பாத்து இப்ப அரவிந்த் ப்ரோ சுத்த பாத்தீங்களா? பாத்து இல்லடா அவனும் நல்லா தான்டா. டி ஸ்மார்ட்ல ஃபாஸ்டஸ்ட் 100 அடிச்சிட்டு இருக்கான். ஏய் அத சொல்ல. ஆனா அவனும் ஆறான்ல. சப்ராஸும் ரொம்ப அவன இம்பாக்ட் பிளேயரா தான் வச்சிருக்காங்க. பேட்டிங்ல போச்சு. வருவாங்க. இல்ல அவன கொண்டு வந்தானே இவனை கொண்டு வர முடியாது. இன்னைக்கு சப்ராஸ் கண்டா இருக்க போறான் சொல்லுங்க. எப்பறா? ஆமா 3 விக்கெட் 2 விக்கெட். இல்ல வரலாம் தூக்குடா. புரியலையாடா அவனை போடுறாங்க. இப்ப சர்ஃபேஸ் கான் வந்துட்டானா முகேஷ் சவுத்ரி இறங்க மாட்டான் பவுலிங்க்கு. 5 பவுலர் வச்சு போடணும். அவ்வளவுதான். அது எப்படி ஆடுவே? எதுக்கு இம்பாக்ட் போட்டாங்க அவனுக்கு? அவனை உள்ள வச்சிருந்திருக்கணும். கரெக்டா பிளான் பண்ணிருந்தா உள்ள இருக்கும். கார்த்திக் சர்மா போட்டதுல இம்பாக்ட் எதுக்கு அவனை போட்டுருக்கானுங்கன்னு தெரியல. 14 கோடி இல்ல. 14 கோடி ஸ்னக்கர்ல 2 பேர் 14 டவுன்ல எடுத்ததுக்கு பதிலா டீம் டேவிட் விடுங்க ப்ரோ. கடப்பார டீம் டேவிட் அவன் எப்பவே கடப்பார டீமே கலிங்கும் போது சாட்ரா டே
கரெக்ட் தான். ஐபிஎல் ஓனரே கழிகிறாரு. ஆமா அவனே கிரவுண்டு கிளம்புக்கடா நீங்க வந்து நாங்கள் ஒத்துக்கிறோம். கிளம்புக்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டான் அவனே. நாங்கள் அக்செப்ட் சர்ஃபேஸ் கார்டு வந்துட்டான். 3 ரன் அடிச்சா வந்துட்டானா வந்துட்டான் அதான் பேட்டிங் விக்கெட் போயிடுச்சுல. ஆமாம். ஆனால் இந்த கிரிக்கெட் நின்றுருந்தா இங்கே நின்றுருந்தானா 100 போயிருப்பான்னு நினைச்சேன். அவன் ஆடிட்டு இருந்த ரித்தம்க்கு. அதுக்கும் ராசியே இல்லை. யாருண்ணா? சாமலாம் 100 அடிச்சா அடுத்த மேட்ச் அவுட் ஆயிடுறான். வைடு அடுத்த மேட்ச் ஓகே 50 அடிப்பான். நீங்கள் நவுனிங்கன்னா என்னால் வைட்டு போட முடியும். காலி உட்காரு. அதான் இங்கே வெயில் அடிக்குதுல்ல. பர்ஃபெக்டாக உட்காந்துட்டானா. ரபாடா இஸ் த பிரேக் த்ரூ. ஆமாடே அவன் நல்லா ஜோஃப்ரா ஆர்ச்சரை பார்த்தியா கம்பேக்க? அந்த கிஷான் எட்ஜி போட்டு ஒரு 6 போகுது தெரியுமா? எட்ஜிலாம் இல்லை ப்ரோ, ஹெல்மெட் மண்டையில் அடிச்சிருப்பான் ப்ரோ. டங்குன்னு போய் ஒரு டைம் போல்ட் அடிச்சு 6 போகும். உக்காளி சாவடாகிற மாதிரி அடிப்பான். என்னதான் இருந்தாலும் அவன் தான். இல்லை அவன் ஓவர் எப்படின்னா அழுத்தி போடுவான் பாலை. ஒவ்வொரு பால் மேக்ஸிமம் அவனோட ஓவரே அவனை மாதிரி பவுன்சர்லாம் போட முடியாது. அதான் சரியான bouncer அவன். ஹெல்மெட்டை தூக்கி விடுவான் பாத்தீங்க. இங்க அடிக்கிறான். தோனிக்கு ஒரு பால் ஹெல்மெட்ல அடிப்பான். ஆஸ்திரேலியா டெஸ்ட் தான் ஆஸ்திரேலியா டெஸ்ட் போட்டு கதற விட்டுறான். அவனுக்கு 3 பவுலர் அடிக்கிறான். ஒருத்த அடிக்கிறான் எல்லாத்தையும். ஆமா அது என்ன உண்மைதான். விக்கெட் எடுத்துட்டு ஸ்டீவ் ஸ்மித்லாம் கதறான். இவன் போட்டான் பாரு பவுன்சர் தலைக்கு. ஆமா இன்னைக்கு ஒருத்தர் 3 வேத்துக்கு 3 பவுன்சர் இங்க ஒரு சுருக்கு இங்க போடுறா. ஏறிச்சு ஒரு பால் லெஃப்ட் ஆர்ம்ல டெத்துல எதிர்பார்க்கவே போடுறான்டா. இங்க ஒரு அவன் இப்படி பாக்குறான் பால் இங்க போகுது தலைக்கு. இல்ல வாயில அடிச்சிடுவோம். ஏய் சிங்கிள் ஓடிட்டாங்கடா. ஆமா போட்டோம். நல்ல இன்னைக்கு சரியான பவுலிங். ஓடுற இடம் லாஸ்ட் ஒன்டா. ஆமா ப்ரோ லாஸ்ட் ஒன் ப்ரோ. தகப்பா எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிட்டான்னு நினைக்கிறேன். கால் பிடிச்சிட்டான். அதான் போனீங்களே முடியல வெளியே கூப்பிடலாம்ல. நான் எங்க போனேன்? குட் ரன்னிங் தலையை அடிச்சிட போறாரு. இல்ல ரன்னிங்கா போய் ஆளு போய். ரன்னிங் டா பாய். அவன் த்ரோக்கு நிக்க. நான் மாட்ட போட்டு நில்லு. போட. நான் போங்கடா நான். சரி இருடா ஷூ மாட்டிட்டு வரேன் நில்லு. ஒரு ஓவர் செருப்பு போட்டு போறேன். இருடா வரேன். ஏய் இருடா வரேன்டா போடா. யார் போறா? நீ தான போணும். ஏய் ஷூவே போடு போடா. செருப்பு போட்டு போடா. போத்திட்டு நிக்கடா அது. கொஞ்சம் இருடா போட்டா. பிரகாஷ்ல போட்டு. சரி நானே கூட போறேன் விடு. ஓகே. யாசின் வாடா. ஓகே ப்ரோ. அப்ப ஸ்கோர் கார்டு அவங்க கிட்ட கொடுத்துரு. இந்த அவுட். ஏடா போடா மயிருங்களா. யாருடா சப்ராஸா ருத்ராஜா? சப்ராஸா இம்பாக்ட்டா இழுத்துட்டாங்களா? எடுத்துறானுங்க அது எப்படி? அட இவன் பாரு இவன் என்ன இன்னைக்கு ஆப்போசிட்டா போறோமோ? ஐயோ 26க்கு ஓடிக்கிட்டு ஐயோ பாக்குறப்ப கண்டப்பா இருக்கு. கம்பேக் இந்த ரீல்ஸ்ல போடுறாங்க பாரு. அப்ப அவங்க அக்கப்புற தாங்க முடியல. கம்பேக் அவன் விக்கெட் போச்சுடா உருள் பட்டேல். அவன் அந்த குமார அவன் சாப்பிட இருக்கா பசிக்குது எனக்கு. ஏன்னா அங்க பாரு சாப்பாடு இருக்கா ப்ரோ? ஏய் உருள் பட்டேல் இறங்கி ஒரு போர் அடிச்சிட்டு அடுத்த பால ரபாடா கையில கொடுத்துட்டு போயிட்டான்டா. 3 விக்கெட் போயிட்டு. வெண்ண அவன் சஞ்சு அவுட் உருள் அவுட் உஷார் பாம்போடா. ஏன் அவன் என்ன பண்ணுவான்? ஏன்டா அடிக்கணும். விட்டவன் அடிக்கிறது. அவன் அடிச்சா போதும். அவன் அவுட் அவன் அடிச்சா எல்லாருக்கும் போதும்னு தான் சொல்லுவான். அவன் வந்தாலே போதுமே கம்பேக். டேய் ஸ்கோர் எத்தனை டேய் எத்தனை வர முடிஞ்சு? 6 இருக்கா? 6க்கு எவ்வளவு? அவன் அடிச்சு சிஎஸ்கே ஜெயிக்கணும். 6க்கு இன்னும் 44 வேணும். நீங்க சிஎஸ்கே தானே? இல்லையா? எத்தனை பண்றப்ப 156. தானே பார்த்தேன் சிஎஸ்கே தோக்கணுங்கிறப்பே தெரியுது. இன்னும் ஃபர்ஸ்ட் பால் தானே அவனும் மும்பை தான். ஃபர்ஸ்ட் பால் தானே இது. ஃபர்ஸ்ட் பால் போடல. நாங்கள் அதான் சொன்னோம், நாங்கள் போகக்கூடாது நீங்களும் போகக்கூடாது, அது விதி. இன்னும் எத்தனை ஓவரா இருக்கு வெளில? இன்னும் ஒரு ரன் எவ்வளோ இது? 49. பேட்டிங் போய். அடுத்து அவர் சும்மா டீம்ல ஆனால் அவன் இல்லை ஏன்டா டேய் அவன் இறங்கி வேஸ்டா போச்சடா. ஏன்டா டேய் பிசு ஃபயாஸு அவன் அபிஷேக் சர்மாவோட இது பண்ணுறான். இவன் என்ன பண்ணுவான் அங்கே வாரு ஓலாடா சை பால் மணிகிஸ்னா போக மாட்டேங்குது. சச்சின் டெண்டுல்கர் இப்போ பாருங்க ரபாடா
இவன் என்ன வீடியோ போட்டுருக்கானுங்க. ரபாடாவு கில்லோ ஹோட்டலுக்கு பேக் சைடு மேலே இருந்து வீடியோ எடுத்திருக்கான். ரபாடா கூட ஊதிட்டு இருக்கிறான். உண்மையா அடிப்பானுங்களா? சரி ஆமாண்டா அடிப்பாங்கடா. தோனி ஊதிட்டு இருந்தாங்க அந்த கூக்க வச்சுட்டு. தோனி கஞ்சால அடிப்பான்டா. டேய் விடுங்கடா இங்க டேய் யூடியூப்ல டேய் வேணாம்டா விடுங்கடா பை டே வாங்கிக்கோ சூப்பரா பிரகாஷ். ஓய்யோ கொத்துற மாதிரி இருக்கு. அடிக்கல ஒரு நெவர் மைண்ட் நல்லா இருக்கு கொத்துற மாதிரியே இருக்கு. எவ்வளோ பால் ஆடி? 36 பால் அடிச்சாரா? 25 பால் அடிச்சிட்டு இருக்கான். இல்லை 12ல் அடித்தான், அப்புறம் அப்படியே கொஞ்சம் நின்றுட்டான். 14 7 கட் ஆஃப் கிடையாது. இப்பெல்லாம் மாறிடுச்சு. 8 9 கிட்ட 8 வேணும். இங்கே டே லெக் பைடா டே லெக் பையாடா லெக் பை சிங்கிள்ரா. இங்கே பேட்டில் ஓட்டுறேன்னுறானா லெக் பை உடம்பு தொந்தி. இங்கே டிபிக் இப்போ பார்த்தியா பையன் சிங்கர் வந்த டிபிக் பண்ணி தொந்தியில் பண்ண போல. 6 பாயிண்ட் கட் ஆஃப் இருக்கும். சொன்னா தெரியும், சொல்லாமல் தான் இருக்கும். சொல்லாமல் இருந்தால் தான்டா இது இருக்கும். சொன்ன அந்த இதுலேயே என்னாச்சு டே அவனா முடியுதா பாடுறா நொன்றான். கிராம்பா இருக்குன்னு சொன்னாரு. ராம்பா பவுலிங் பவுலிங் ஆள் இருக்குடா. ஏன்டா இங்கே வேறு மழை இருக்கான், அப்போயா யாசின் இருக்கான், நீ இருக்க, நான் இருக்க. சுதாகர் இருக்காப்புல அங்க ஒரு போடுறா பாய். கண்ணிட்டா போதும் மேல. அது எப்படி பட்டு எஜ்ஜு வாங்குதா இல்லை என்னன்னு தெரியல. இல்லடா அது உனக்கு புரியலடா. நம்ம அடிச்சா ஃபிளாட்டா போகும்டா, இவன் அடிச்சா மேல போகுதுங்கிறேன். இவனுக்கு ஃபிளாட்டா போகாம மேல ஃபிளாட்டா போனா 6 போயிடும். இந்த பால் இன்னும் வருது எங்க பிச்சில். குஜிலி மெஸ்டா ஜெயிச்சானே இன்னைக்கு. அவன் லாஸ்ட் மினிட் வீடியோ வச்சு நல்லா இருக்கும். ஆனா உண்மையாலுமே அவன் கொஞ்சம் அவன்கிட்ட எனக்கு பிடிக்காத ஒண்ணே ஒண்ணு என்னன்னா இது யூடியூப் தான் நான் பெருசா சொல்லி ரவுஸ் பண்ணதுதான். அந்த வேடெல்லாம் சொல்லியிருக்க கூடாது. என்ன சொன்னாலும் அதுவும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. அதுதான் அவன் யூடியூப்னாலலாம் நான் ட்ரெண்டா இது பெருசாகல. முன்னாடி இருந்து நான் பெரிய ரெண்டு வாய் பேசுறது அது ஒருத்தன் குஜிலி மஸ்துன்னு சொல்லிட்டு அந்த ஆர்சிபி இருக்காண்டா. ஆனா அந்த ஐபிஎல்ல வந்த பீக்கு இப்ப வந்த பீக்கு முன்னாடி இல்ல தெரியுமா? இப்பதான் பீக்கு ஜாஸ்தி. குடும்ப ரீல்ஸ் தான் போட்டுட்டு டேய் குடும்ப ரீல்ஸ் இருக்கு. இப்ப அந்த குஜிலி மஸ்துங்கிற வேடை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கானா? ஏது ஆமா முன்னாடி இருக்குடா. ஆனா இந்த அளவுக்கு டெப்த் இல்ல. இந்த டைம் கொஞ்சம் ஓவரா அந்த குஜிலி மஸ்துங்கிற பேரை பிடிச்சி முடிஞ்ச உடனே மேட்ச் முடிஞ்ச உடனே வர்றான். ரெடியா வச்சிருக்கான். டேய் அந்த இதை எடுத்தலாம் பாட்டிலே. குணால் பாண்டே அதுல ஸ்டோரி போட்டதான் ஹைலைட்ஸ். அதுதான் அவனுக்கு தமிழே தெரியாது. அவன் என்ன பேசினான்னு கூட புரிஞ்சுக்க. என்ன பண்றானே தெரியல. அதான் இப்ப சப்டைட்டில் இருக்கு. எதை போட்டாலும் தமிழ்ல பேசவே மாட்டானுங்க. அது வேற வருது தமிழ்ல. என்னடா ஹிந்திக்காரங்க பேசுறதெல்லாம் தமிழ்ல வருதுன்னு பாத்துட்டு இருக்கேன். கர்மம் பார்த்தா இது பாத்தீங்களா? குணால் பாண்டியா பவுலிங் சஸ்பெக்ட் இது ஆக்ஷன் ஆன பாகுபலி அந்த இத போட்டு வெச்சு. இரு இங்க பாக்க. ஐயோ என்னடா ஒரு ரன் அடிப்பானா? இவரடா ஒரு ரனுக்கு நமக்கு தான்டா ஒரு ரன் தெரியும். அதெல்லாம் அவுட் ஆக மாட்டான்டா. இதுல இருக்கிறவன் அப்படிதான் இருக்கான். பேட் 80% ஸ்வீப் எப்படி போகுது இந்த ஸ்வீப்? சமாடிடா ஸ்வீப். ஏய் ஒரு பால் கீழ போறான், ஒரு பால் மேல போறான். தண்ணி முடிஞ்சதா? இருக்கு இதா காத்துன கொண்டு வர. காத்துன அரேஞ்ச் சொல்றாரா? சொல்லிட்டாரு. வாங்கிட்டு வரேன்ட்டு. உங்களுக்கு தண்ணி அது அவங்க பாத்து
கமாண்டா பேட் அப் டா பாய் பேட் அப் டா ஹலோ கமாண்டா ஹலோ பேட் அப் டா பாய் பேட்ரா பாய் ஆனா என்னன்னா அடுத்து 6 வாரம் சரி 8 வாரம் சரி எந்த வாரமும் விட மாட்டாரு. நம்மள பேசுவான்டா. என்ன நம்மளே இல்ல பவர்ஸ்மேன் 63 நிமிஷம் இருக்கு. நின்றுட்டாப்லையா? இல்ல இது தெரியலங்க. நான் உட்கார்ந்து முடிஞ்சிச்சு. நேற்று மேட்ச் பார்த்துட்டு மேட்ச் பார்க்கறதுக்கு ஸ்டாப் பண்றீங்களா? நேற்று 120 வரல இப்போ வெறும் 28 தான் மாறுது. லாஸ்ட் 2 ஏய் அது வேற நேற்று ஒரு ரவுண்ட் 1000 ரன் மஞ்ச டீம்டா. இது ஒரு ரவுண்ட் 1000 ரன் 1000 வரலையா? 900 அம்மா அது என்னமா அது ஆகி 950 கிட்ட வந்து நாங்க தான் பண்ணோம். ஏ ஏ ஏ லா 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 போறக்குள்ள மேட்ச் முடிஞ்சிரும்ல? போறக்குள்ள மேட்ச் முடிஞ்சிரும். கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும். இல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சா தெரிஞ்சிரும். ஏன்னா அந்த டீம்லயும் ஆள் இருக்கு. 10 உங்களுக்கு வேற 5 பவுலர் தான். இன்னைக்கு ருத்ராஜ் கண்டிப்பா அடிப்பான். ஏன் சொல்லு? அவுட் ஆயிடும். அஞ்சே சுப்மன் கில் இருக்கான்ல. ஆமா அதான் நானே யோசிச்சேன். ஷாட்ரா டேய் ஷாட்ரா என்ன ஷாட்ரா ஏபிடி ஷாட்ரா போனாரு ஏபிடி இல்ல ஷாட் மச்சி. இல்ல ஸ்லோ வந்தா குடுக்குறாங்க. போன மேட்ச் ராகுல் கூட அடிச்சாங்க. இவனுக்கு சும்மா கத்துவானே ஸ்டேடியம்ல. ஏதோ போர் இருக்கும்ல ஒரு சிங்கிள் தான் அடிக்கறானுங்க அது இந்த கத்து ஊத்துறாங்க. கத்திட்டே இருப்பாங்க. அது மட்டும் சூப்பர் இருக்குடா. விட 150 அடிச்சு சுட்டுறலாம். பிரின்ஸா சாய் சோசன் இருக்கானே சரி 3 அடிச்சு வரான். அவன் ஈஸியா அடிச்சிரான்டா. அது சிஎஸ்கே கூடனா அதிகமா அடிக்கிறான் அவனுக்கு இல்ல. இவனுக்கு வந்து விட இந்த டைம் அகில் ஹுசைன் இருக்கான் பாப்போம். இல்ல இங்க இல்ல. ரஞ்சினாலே தமிழ்நாடு பார்த்தா அடிப்பான் தெரியுமா? தமிழ்நாடு பார்த்தா 100 தான். No 171 21 சாய்க்கு சரியா இறக்க மாட்டேங்கிறாங்க. கம்ப்ளீட் 21 நல்லா இருக்குடா. அவங்க டீம் கம்பினேஷன் ஆடு நல்லா இருக்கு. நல்ல 4 பேஸ் வச்சிருக்கானுங்க. ரஷீத் கான் ஒருத்தர் இருக்கான். வாஷிங்டன் சுந்தர் இருக்கான். அந்த தண்டபூவி அவன் போன நேத்து விராட் கோலி விக்கெட் எடுத்திருந்தா கேட்ச் என்னைக்கே மேட்ச் ஜெயிச்சிருப்பானுங்க. கேட்ச் விட்டா ஈஸியான கேட்ச். ஃபர்ஸ்ட் அது ஈஸியான கேட்ச். ஈக்கு வந்தது. பேட்டிங்கே பண்றது இல்லடா. கடைசில புடிச்சானுங்க. பேட்டிங் பண்றது இல்லடா. பெருசா லாஸ்ட் தண்ணி இல்ல விராட் கோலி 50 தாண்டிட்டாலே அந்த மேட்ச் வின் பண்ணிடுவாங்க. நான் பவுலர் நேம் நான் பவுலர் நேம் அவர் கார்க்குல ஒரு 1 லிட்டர் 1.5 லிட்டர் என்ன சுடுதண்ணியா இருக்கு நேரத்துக்கு. மனோ பாக்கியா ஏற்கனவே முன்னாடி ஒரு போட்டு பாருங்க மாசம் ஆடிட்டு இருக்கு. நம்ம ஊர் 6 நம்ம 8 ரன் விளாண்டுருக்கோம். 8 ரன் அவனே 4ல விளாண்டுட்டு இருக்காங்க. நரேஷ் பெங்களூர்ல என்னமோ இன்டர்வியூவா என்னது கிராஜுவேஷன் யார் டாக்டா பிரகாஷ் தான். ஃபுல் என்ன இருக்கு ஜூஸ் குழந்தை குடிச்சிட்டா ஷாட். போலாடா போகாதடா டேய். போலாம் புளிய மரத்து அடியிலே ஜிடிஆர் இப்போதான் தோத்துட்டே வந்தானுங்க. அவனுங்கள்ட்ட ஜெயிக்க விட்டோன்னா அவனுங்களும் அடுத்து பின்னாடி சிஎஸ்கேனா ஒரு மேட்ச் விட்டு ஜெயிக்கிறானுங்க. என்ன கடுப்புன்னே தெரியல. வர 3 மேட்ச் தோக்குறாங்க. இந்த மேட்ச் தோப்பாங்க பாருங்க. அடுத்த மேட்ச் ஜெயிப்பாங்க. மும்பை இந்தியன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. ஆனால் சன்சன்ஸ் ஒழுங்கா இல்லாதனால இந்த மேட்ச் தோத்துக்கிறானுங்க. 5 ஏதாச்சும் அடிச்சு ரன் ஏதாச்சும் வந்தா மட்டும் பவுலரை நீங்க என்ன சொல்லி அகில் ஹுசைன் என்ன பண்ணுவீங்க? அவன் தானே போட்டு எடுத்தது விக்கெட்டு. அவனு 2 பேருமே காரணம் தான். நல்லா போடுவான்டா அகில் ஹுசைன். ஆனால் ஃபர்ஸ்டே கொண்டு வந்திருக்கணும். 5 மேட்ச் கழிச்சு கொண்டு வந்து எங்க எஸ்ஆர்ஹெச்சோட இருந்துட்டு தான் ஜெயிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். எல்லா லீக்லயும் சிஎஸ்கே விளையாடுறான்டா. அதான் இந்த வருஷத்துல எடுத்துருக்கானுங்க.
அவனை எஸ்ஆர்எச் மேட்ச்ல இறக்கின்றா விட ஏதோ வாய்ப்பு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஒரு விக்கெட்டாவது அவன் லெஃப்ட் ஆர்ம் தானே. நேற்று சடைச்சா ஏதோ கேட்ச விட்டான் போல. சடைச்சா ஏதோ ஒரு கேட்ச விட்டுருப்பான் போல. ஆமா அபிஷேக் சர்மா கேட்ச். அவனுக்கு என்ன ஒரு ஓவரா கொடுத்துட்டு இருக்காங்க வருஷம். பாவட்டா சடைச்சாக்கு ஒரு ஓவரா கொடுக்குறாங்கடா. ரியான் பராக் அவனுக்கு அது கூட கொடுக்க மாட்டேங்கானுங்களே. ஒரு ஓவர் கூட கொடுக்க மாட்டேங்கானுங்க. ஒரு ஓவர் தான் கொடுக்குறானுங்க. அது ஒரு ஓவர் கொடுக்காமலே இருக்காங்க. நான் 2-3 மேட்ச்ல ஓவரே போலடா. போய் அதை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஆடிட்டு போயிட்டான். ஸ்பின்னர்டா வரவன் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்னா கொடுக்க மாட்டாங்கடா. அடிச்சு போடுவாங்கடா. அப்படிதான்டா சொல்லி தான் அம்மா கொடுக்க மாட்டானுங்க. லெக் ஸ்பின்னர் ப்ரோ. ஆஃப் ஸ்பின்னர் அவன். பிரகாஷே பாப்பா வாடா வர. ஸ்பின்னர் இல்ல. அப்படியே போனா கரெக்டா 200 போகும். எனக்கு தெரிஞ்ச மழை நான் இறங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பால் சாப்பிட்டு வந்துடுவாங்க. இல்லை இப்போ அதுக்கப்புறம் ரொம்ப பால் டயர்ட் ஆயிட்டாங்கடா. ஏதாவது ரிட்டையர் ஆகிட்டு வரலாம். இப்போ அவர் 50 அடிச்சிருக்காப்ல. ரிட்டையர் ஆகிட்டு ஜாலியாக வரலாம். இல்லை அப்படி இல்லை. ஷார்ட்ஸுக்கு போகலாம். இல்லை என்ன வாய் கேச்சர் நேம்னா மழைடா போட் மந்திரம் போட்டு எடுத்திருக்கேன். போய் ஆடுங்க. சொன்னாரு நிக்கிலா சொன்னாரு. சிவா ஒருத்தன் என்னடா பேர் சொன்னாரு? ஏய் விளையாட வரல. என்ன பேர் சொன்னாங்க அவங்க? நிக்கிலா. நல்லா பேசி கட்டி போட்டு வந்துருக்காரா? இல்ல ஒயிட்ஸ் தான் போட்டு. பிரகாஷ்னா கேச்சர் நேம் முடி கேளுங்க. நிக்கில் அப்படியே பேட் கட்டினா நிக்கில் தான சொன்னாங்க. ஒண்ணுமே இல்லை. எங்க இருக்கு நிரைடாது இருக்கும். சொல்லு பேர்லன்னு சொல்லு. எத்தனை டீம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஹைட் அட்வான்டேஜ் தரேங்கண்ணா. எங்கே முடிச்சேன் இன்னும் இந்த வர ஸ்லாட்டில் இந்த மிட் விக்கெட்டுக்கு மேலே அடிக்க பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆமாம். இது கிராம்ப் ஆச்சுல. யார் போயிருக்கா? தண்ணி குடிங்க. அதுக்குள்ள இருக்கும் பாருங்க. சாமி விருப்பத்திட்டு தான் என்னடா இருக்கு இது ஓஆர்எஸ் அதுல லாஸ்ட் ஜிப் அவன் மேல இம்பாக்ட் சர்ப்ரைஸ் பண்ண அவன் லாஸ்ட் ஜிப் எத்தனை விக்கெட் போயிருக்கு? 3 எத்தனை ரன்? 20 30 கார்னர்ல இருக்கு பாரு. வேணாண்ணா இது முடிச்சிட்டு நம்ம பாத்துக்கலாம். அதான் இன்னைக்கு விட்டலாம் சாமிக்கு விட்டலாம். அதான் நம்ம இந்த மேட்ச் இந்த வருஷமும் மறுபடியும் சாமிக்கு விட வேண்டியது. ஆனா பரவாயில்ல பாயிண்ட்ஸ் டேபிள்ல மட்டும் 12ஆம் ஆளா போகாம இருந்தா 10ஆம் ஆளா போகாம இருந்தா சரி. அது 12ஆவது ஆள் நம்ம பங்காளி இருக்காங்க. பவுலர் நேம்னா போன வருஷம் யாரா லாஸ்ட் நாங்க தானா? இல்ல அதுல கிருஷ்ணா ரெண்டு இருக்கு. கிருஷ்ணா மட்டும் தான். கிருஷ்ணன் பில்லான்னு இருக்குனா? இல்ல கிருஷ்ணகுமார் இருக்கு. போன வருஷம் நீங்க 4th ஆமா இருக்கு. நீங்க போன வருஷம் 4th 3rd டேடா செகண்ட் பிளேஸ் வர வேண்டியது ஒரு மேட்ச் தோத்து செகண்ட் பிளேஸ் ஆட குவாலிஃபை ஆட வேண்டியது போய் எலிமினேட்டர் ஜிடி தோ வரைக்கும்ல. ஸ்ரேயாஸ் ரெடி பண்ணல புராவ சர்ச் ரெடி பண்ணல ஸ்லைடா எப்போ போயிருமானா? நவனி யாரு? நவனி பாலு அஸ்வினி பாலு அஸ்வினிடாது. அவெல்லாம் பாவம் வெறுத்திருப்பான். நல்ல பவுலர். இன்னும் அவனை லெஃப்ட்ல ஒழுங்கா யூஸ் பண்ணணும். ஒன்ன கொடுக்காம யூஸ் பண்ண விட்டோம். ஜூஸ் எங்க குடிச்சிட்டு அதுக்குள்ள டெஸ்ட் விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆமா ஜூஸ் ஒன்றும் பெருசா இல்லடா. என்ன வேணுமா உனக்கு ஜூஸ்? என்ன ஜூஸ்? ஜூஸ் இது ஓஆர்எஸ் டேஸ்டே பார்க்காம கொடுத்து அடுத்த தடவை எடுத்துட்டு வா அண்ணன். ஓடு குடிச்சார் 6 எல்லாம் நியூ பால் ஒண்டி தான் போகும் போல. நாட்ட பால்னா கம்பில பட்டு திரும்பிருச்சு. ஐயோ இது கம்பி பட்ட நாட்ட பால். என்ன 4 பேஜ்லனா? என்ன இங்க இப்ப கம்பில பட்டு திரும்பிருச்சு. ஏய் நோ பால் ராசி நாட்ட பால் அப்பா டேய் எங்க வந்து பாரு. மேட்ச் டிசிஷன்ல இப்படி போச்சுனா எப்படி பண்ணுவீங்க? பாதி பால் அப்படி தான போச்சு இன்னைக்கு. இல்ல
மேட்ச் டிசிஷன் ஃபைனல்ல ஒரு பாலுக்கு போர் அடிக்கிற இந்த மாதிரி போது என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. எப்படி நாடபால் தான் ப்ரோ, பட்டையும் நாடபால் தான், எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும். எனக்கு 3 போர் இல்ல. அப்புறம் பால் பாத்துக்கோ. ரெண்டாவது போர். அதே ஷாட் திருப்பி. நல்ல ஷாட் அடிச்ச மனுஷன். அடிக்கலா. 22 25 ரன் போயிருக்கு. பிரகாஷ் தான் ஒரு பவுண்டரி போச்சு. 3 பவுண்டரி. இந்த பக்கம் அவருக்கு 2 பவுண்டரி வரலையே. எங்க ஓபனிங் இறங்குனாரு. அப்படியே கல்லுல போய் அடிக்கிறமா செத்து. நோ ஃபீல்டே இல்ல, அவ்வளவு தூரம் போயிடுச்சுனா. நாடபால் டைம் பவுண்டரி பெருசுனா. ஆனா சியாம் மட்டும் ஒரு 6 பயங்கரமான 6னா. ஸ்ட்ரைட்ல அடிச்சான். மேல மேட்டு மேல போயிருச்சு தாண்டி. ஷாட் ஆடோ. அடிச்சு 6ஆ. மல்லி வந்து என் மேலே ஏக்குறாரு. ஆனா பேட் உடையவே இல்ல. தூக்கிட்டு இருக்க மேல போட்டு விக்கெட் வெஸ்ட் பண்ணிட்டான். என்ன புள்ளி அடிச்சிட்டு இருக்கு. இதுல போட்டுறா, டீம் கிட்ல போட்டு விட்டுரு. அது ரெடி பண்ண கொடுத்தா ஆச்சேன். ரைட்ரா. அவரு அது ஒரு ரிஸ்கி சிக்னல் ஒண்ணாங்க. மேட்ச்ல நீ உள்ள உட்கார்ந்து பார்க்க கூடாது bro. வெக்ஸ் ஆயிரும். இது பண்ணிட்டு வந்துட்டு பார்க்க வேண்டியதான் கடைசியா எவ்வளவு அடிச்சு டார்கெட் எவ்வளவுன்னு பார்க்க வேண்டியது. வெக்ஸ் ஆயிரும். 199 காட்டுது இப்ப இருந்து இதே ரன் தான் போணும். நீங்க சொன்னீங்க. லாஸ்ட் 3 னா அது இந்த வெயில் காலத்துல கூட அதை புரிஞ்சுக்கிறாம கொடுக்குறான் பாரு அவன். இந்த விக்கெட் ப்ரோ வந்து நான் நீ வேற அதை ஏனா பார்த்து டிராவிட் அவுட். ஓட்டா ப்ரோ ஐ திங்க் சோ 101 கம்மிங் நினைக்கிறேன். போனோ எங்களை எடுத்தீங்களே. கில்லு நான் ஹார்திக் பாண்டியாக்கு சமர்ப்பிக்கிறேன். நாங்க அடுத்த சீதா மேட்ச் சீதா நான் ஓட போச்சு. நாங்க அடுத்த மேட்ச் ஜெயிச்சுக்கிறோம். அடுத்த மேட்ச் எங்களோட தான். நாங்க ரிவெஞ்ச் எடுப்போம். அதான் ஜெயிச்சுக்கிறோங்கறேன். ஓகே ஒரே மாதிரி பிடிக்குது. ஏய் பேட் அத யாசின் பேட் 200 வந்துச்சாடா? அண்ணா நான் கேச்சர் நேம்னா 200 எல்லாம் வரலடா. 200 வரலையா? 200 வரலடா. திவாதன வந்து 170 என்னமோ வந்திருக்கு. 170ஆ? ரொம்ப லேட் ஆனா இன்னிங்ஸ் ஏன்டா சாமி ரொம்ப டைம் ஆயிடுச்சுல 4:15 ஆயிடுச்சா 4:30 டைம் நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படியா 450 ஆச்சா 15 ஆளு 15 ஆள் 15 ஓகே பேட்டிங் நான் லாஸ்ட் ஒன் 1-1 கடைசி ஒன் ஏடா சவுண்ட் பின்னாடி சரி நானே ஐவர் பண்ண கூட ஓடி நல்ல ஷாட் கால்ல போட்டானே டீம் மேட்ச் பண்ணு ஹசன் Yes, கட்டா இன்னும் எத்தனை ஓவர் இருக்கு? இன்னும் 2 இருக்குடா. 178 78 2 overs எறும்பா இருந்துச்சு
பேட்டை கம்மி பண்ணவே புரியுதா அட்வான்டேஜ் புரியுதா பேட் ஸ்விங் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும்ல நீடா என்னடா அப்படி ஆனா கோபினா பவுலர் மனோபாக்கியாவா என்ன வாங்கிட்டு இருந்தாரு சாப்பாடு நான் என்ன சொன்னேன் கணுவாய் வாங்க ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் கணுவாய் வாங்க நல்ல கடை நிறைய இருக்கு அப்படின்னா இல்லை இதுவே போதும் வேற ஒன்று சொல்லியிருக்கலாம் நோ பால் மேட்டு கறிய வைதாடா நோ பால் +1 ஷாட் நானா கிளியர் ஆகாது இந்த மாதிரி இடத்துல நீங்க போட்டீங்கன்னா எந்த பாலும் 6 போகாதுண்ணா இல்ல ஒன்றரை ஓட்டர் வச்சுருக்காங்க மற்றவங்க நான் 2 பேர் போட்டாங்க அது அடி விழுந்தாலும் விக்கெட் வந்து பெரிய கிரவுண்ட் எல்லாமே இவ்வளோ பெருசு அவங்க பவுண்டரி வச்சுருக்காங்க அங்கே அந்த விழுவில் இப்போ அங்கே சாமுக்கு 3 பூத்து அது வந்து கிரவுண்டு பிடிக்க முடியல வந்து யாராவது கவர் பண்ணி ரன்னிங் பாய் இல்லை உண்மையாகவே நீங்க எல்லாமே வந்து எதிர் நிற்கக்கூடாது கேட்டா அவர் என்ன சொன்னாரு உள்ள ஒன்று சொன்னாரு அதான் சொல்லிட்டேன்ல அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க ரொம்ப ஜாஸ்தி இப்போ நான் இல்லை அவர் கீப்பர் போயிட்டு ஆரம்பிச்சிட்டாரு முடிச்சுட்டு வாங்கலாம் போடணும்னா அவன் கொடுக்க மழை நின்று ஓடிக்கிட்டு அவுட்ல அவன் டேட்டை உள்ள வந்து டாக்டர் எதுவுமே விடு விடு கடைசி ஓவரில் அடிச்சு ஆடணும் ஐயோ இன்னொரு ஓவர் இருக்கா இல்ல என்ன ஆடுறது ஃபீல்டர் நேமே போய் நான் 6 ஆவா ப்ரோ 2 அம்மா 9 பால் இருக்கு 9 பால் 14 ரன்ஸ் 2 ஆட் ஓவர் இருக்கு ட்ரை பண்ணு ஓடியே ட்ரை பண்ணு ஓடி ட்ரை பண்ணு கார்ல மலை பேட் ரீச் பண்ணலையா என்ன பண்ற அடிக்கிறதுக்கு வச்சாரா கீழே ரீச்ல வரல வச்சாரா அடிச்சாரா என்ன ரீச் நம்ம ரீச் பேந்தரிங் வைக்கலாம் இப்போ படிக்குது எதுக்குங்க முன்னாடி அதனால கரெக்டாக ரீச் கூட வைக்கும் அதனால கரெக்டாக ரீச் கூட நான் அதை கேட்குறேன் ட்ரெஸ் இல்லாமல் ட்ரெஸ்ஸோட ஆமா ஃப்ரெண்டோட லவர் கிட்ட நான் 4
நாங்க 4 பேர் ஒண்ணா தான் சுத்துவோம். நானும் சாமாலி இந்த மாதிரி பேச மாட்டோம். ஆனா அவங்க 18% பேசுவாங்க. அவங்க பேசுறது போல 18% தான் இருக்கும். இவன் பூனை குஞ்சுன்னு சொல்லுவான். போ இழுத்துக்க. அட இங்க ஆடுறது. போர் வந்துச்சு. ஆமா. இவ்வளவுதான் இழுத்துட்டோம். இல்ல. 197 24 complete last over. அப்படி சொல்லிச்சு நான் டேக் ஓவர் பண்றேன் அப்படியே சத்தியமா சொல்ல இல்லைங்க. என்ன உங்களுக்கு சட்டை இப்போ? நான் ஒண்ணுமே சொல்லிங்க. நான் ஒரு 2 ரன் கூப்பிடுறேன்டா. இல்ல பேட்டிங்ல ஆறு ஸ்ட்ரைக் நின்னு இப்ப மட்டும் உனக்கு ஆமா அப்படி கடத்துக்கு மட்டும் சொல்லவே இல்லை. சாம்ட்ட கேளுங்க அவனே. நான் அப்படி சொல்லவே இல்லை. வேண்டாங்க நான் பாத்துறேன் அப்படின்னு. ஏன்னா எனக்கு டயர்டா இருந்துச்சு. சரி ரொம்ப ஏன்னா நான் தான் இந்த இங்க இல்ல நான் சொல்லவே இல்லைங்க. சத்தியமா சொல்லவே இல்லை. நான் சொல்லவே இல்லை. என்னன்னா ரெஸ்கி ரன் நான் தான் போகணும். நீங்க ஈஸி ஓடிடுறீங்க. திரும்பி ஓடிடும்போது நானே போயிட்டு இருக்கேன். இன்னும் ரொம்ப டயர்டா இருக்கு. போறா. அப்படியே அவசியம். டீம் மாத்திட்டாங்க டேய். யா இன்னும் ஸ்டார்ட் தம்பி. மேலே ஏறிச்சு. மேலே ஏறிச்சு. மேலே ஏறி இறங்குச்சு. சூப்பரா. மேலே ஏறிச்சு. மேலே ஏறினாலே போக வேண்டியதானே பிரகாஷ்? 4 முன்னாடி வந்து பிடிங்க. பேடியா பா டாட் வைக்க வேணாம்டா. போயிடா பாய். சிவா கம் ஆன் டா பாய். ஆடடே. அதேடா. 191. போடு நாளை ஸ்டாப் பண்ணிக்க. அதே அப்படியே போ. சாரி 110 பாயிண்ட் தெரிய மாட்டேங்குது. 30 பால் போயிட்டு அடிச்சு. நீங்க மட்டும் 6 எனக்கு பால பாரு. ஒரு அளவுக்கு மேல முடிய மாட்டேங்குது. பால பாரு. ஏய் யார் மாத்தி போட்டுட்டு கண்டு பண்ணுங்க. அப்படியே போடுங்க 4 பால் ஆடும். நான் அப்படியே மாத்திக்கலாம்னா கடைசில. அண்டு பண்ணி விடுங்க. இப்பதான் இருக்குது. தப்பு கத்துனது அண்டு பண்ணி விடுமா. என்னடா கேட்க வந்து டேக் அப் தாண்டி வர மாட்டேங்குது. அப்படியே நல்லா மீட் பண்ணிடுங்க. யார் இறங்குறா? அண்டு பண்ண அடுத்த ஓவர் 2 பால் தான். லாஸ்ட் எத்தனை பால் ப்ரோ? 2டா. அடுத்த ஓவர் போடா. எல்லா கேட்சையும் முடிச்சாங்க. மேலே ஏறவே முடிச்சிட்டேன். கீழே வந்து அங்கேயும் வந்து அந்த டைமிங் அந்த பால் கரெக்டான டைம் இங்கே ஃபிட் பண்ணி சொல்றீங்களா? போலீஸ் ஆஃபீஸர் போலீஸ் தெரியாது. என்னன்னா அவன் போறேன்னு தெரியும். ஏதோ குத்தி ஆட்ட போற உள்ள போட்டாங்க. பேட்டை வச்சு பால் இங்கே இருந்துச்சு. இதுல பாருங்க இன்னொரு பால் நான் இருக்கா இப்படி போயிட்டு பகல் வாங்கி நான் இருக்கா அதெல்லாம் மறந்துட்டு வர்றா. பால் எப்படி வந்து தெரியும். ஓடு தம்பி டேய் ஓடுறா பேடியா போய் அடுத்துடா போய்டா என்ன போய் ஓடியா என்ன டேய் ரன்னிங்கடா போய் ஓடு தம்பி ஓடுறா அவுட் ஆல பரவாயில்லை ஓடுறா ரீச் ஆயிட்டே ரீச் ஆயிட்டே ரன்னிங்கடா
அவன் அங்கிட்டு போயிட்டான். அவன் 4 பேக் போயிட்டான். யாரு அம்பேருக்கு ரன் அவுட் அடிச்சான். மெண்டல் அப்படிதான். ரன் அவுட் அடிச்சான். உங்க டீம் ஸ்கோர் வரல, எங்க ஆள் ஸ்கோர் வரல தம்பி. பேட்டிங்கடா ஐரண்ணா போடா. திவா எஸ்ன் இருக்கும். எனக்கே ஸ்கோர் மாத்தி விட்டுருங்க. என்ன ஓகே ப்ரோ 196. திவாகர் உங்களுக்கே மாத்தி விட்டுறேன். திவாஸ். ரகி ஃபோன் பண்ணுறேன். திவாஸ் ஏய் கீழே இங்க நடந்து விட்டாரு. நீ தப்பா ராட்ட மாத்தணும் பவர். நான் இதை வச்சு 20 இன்னிங்ஸ் ஆடிடுவீங்கல. அப்புறம் திரும்பி வெயிட் இல்ல இல்ல கான்ஃபிடன்ஸ் போனேன். என்ன சொல்லணும் தெரியல. நீங்க ட்ரை பண்ணீங்க நேத்து காலையில அங்க பாருங்க. ட்ரை பண்ணீங்க. மீட் ஆவல. மீட் ஆயிருந்தா அப்பவே வெளிய வந்திருப்பீங்க. அத அப்பவே வெளிய வந்திருப்பீங்க. பரமத்த இருக்குது எது வேணாம் அங்க பால். ஏங்க முன்னாடி குத்திடுங்க. நீங்க கரெக்ட்டா ஒரு பால்ல எடுத்து பால் ஏன்னா 12 பால் 50 அடிச்சானா அமைதியா இருக்கா? பால் பட்டு நீங்க அப்படிலாம் ஆடுனீங்க. 12 பால்ல 50 அடிச்சானா 12 பாலே நீ பிடிக்கல. பால் எதுனா அடிச்சிருப்பேன். பால் மீட் பண்ணா ஓட விட்டு சாவடிச்சிட்டாங்க. 4 ரன் எதுக்கு ஓடணும் இருக்கு இப்ப. நீங்க தான் வந்தீங்க. கொடுத்து வந்தீங்க.